வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தோற்றுகளை சொல்லி வருகிறோம். இம்மட்டாய் கடவுளை துதித்து பாடினோம். இன்னும் கூட வருகிற நாட்களிலே இந்த கடவுள் வந்து துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வம், துதிகளிலே பிரியப்படுகிற தெய்வம். எனவே ஏதோ ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி இன்னொரு தேவைக்கூடாது. ஒருவேளை எனக்கும் சரி, அவருக்கும் சரி, எல்லாருக்குமே சரி, இங்கே வந்து ஏதோ ஒன்று பாடலாம் அப்படின்னு தேவைக்கூடாது. நாம் இந்த உபவாச ஜபத்துக்கு வர்றது மற்றவங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நாம் கொடுத்துருக்கிறோம். எனவே இங்கே வர்றது கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும், கடவுளிலே மகிமைப்படணும், அதே போல் நமக்கு இது ஆசீர்வாதம். எனவே பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காலம் கடத்துகின்ற இல்லாட்டி வழிமுறையாக செய்கின்ற அப்படி நம்ம செஞ்சோம்னா கடவுளுக்கும் பிரியமாக இருக்காது, அது நமக்கும் ஆசீர்வாதம். எனவே பிரியமானவர்களே, இந்த உபவாச ஜபம் என்பது நிச்சயமாக வெரி வெரி ப்ரீஷியஸ், ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஆலயத்தில் தங்கி உபவாசித்து, இல்லைங்களா? உபவாசம் என்னங்க? என்னம்மா? இல்லை, ஏன்னா நான் இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் நமக்கு புரியும். உடலை வருத்தி உடலை வருத்தணும்னு அவசியமே இல்லைமா. என்ன வேற சொல்லுது, நீங்க உபவாசம் நடத்துறது எப்படி இருக்கணுமா? முகவாடலாவே இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். அதுதான் ஒரு கடவுளுக்கு ஏற்ற உபவாசம். அது ஏன்னு தெரியல, அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, உபவாசம்னாவே அதாவது சாப்பிடாம இருக்கிறது வேற, அது உண்ணா நோக்கு. உபவாசம் என்பது வாசம் செய்யணும். உபம் அப்படின்னா என்னமா? சாப்பிடணும். தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியுது. உப அப்படின்னா அடிஷ்னல், கரெக்ட், அடிஷ்னல் உபகரணம். ஒரு ஒரு விஷயத்தை செய்யணும், அதுக்கு உபகரணங்கள் அப்படின்னா என்னன்னாக்கா அந்த பொருளை செய்வதற்கு பயன்படுகின்ற அடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுதான் உபகரணம், இல்லையா? அப்ப கிறிஸ்துவோடு நாம சேரணும். அப்ப உபவாசம் தான் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா, இன்னும் கொஞ்சம் கடவுளோட சேர்வது தான் உபவாசம், இல்லைங்களா? அதே சொல்றா, நம்ம சாப்பிடாம இருக்கிறதோ இல்ல உடம்பை வளர்த்துக்கிட்டு இந்த இடத்துல உட்கார்றதோ உபவாசம் அல்ல. நாம் கிறிஸ்துவோட இன்னுமா அடிஷனலா சேர்றதுதான் உபவாசம். எனவே பிரியமானவர்களே, இந்த உபவாச ஜபத்தை கூட கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். இது ஒருவேளை நம்மன்றதுனால உரிமையா சொல்ற விஷயம் தான். இதுல அவரும் முடிச்சுக்க போதில்ல, நானும் அதை பெரிதா இருக்கிறதில்ல. இது நம்ம தான் இருக்கோம், ஒரு குடும்பமாக, ஒரு உறவாக, ஒரு நட்பாக நாம தான் இருக்கோம். எனவே பிரியமானவர்களே, நான் உங்ககிட்ட எப்போ பேசினாலும் கொஞ்சம் உரிமையா பேசுறது எனக்கு அது பழகி போச்சு. மற்ற ஜனங்கிட்ட பேசுறதுக்கும் அவருடைய வார்த்தை நம்மகிட்ட பேசுறதுக்கும் கொஞ்சம் உரிமையா, கொஞ்சம் என்ன சொல்றது, ப்ரெஸ் பண்ணி சொல்றது எனக்கு அது நம்மகிட்ட பழகி போச்சு. எனவே பிரியமானவர்களே, இவற்றை நாம் பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நிற்கிறது நிச்சயமாக என்னுடைய ஞானமோ இல்லை என்னுடைய இல்லை, கடவுள் அனுமதி இல்லைன்னா நம்மளும் சரி நானும் சரி நம்ம யாருமே இங்க நிற்க முடியாது, இருக்க முடியாது, பாட முடியாது. கடவுள் கொடுத்த கிருபை அனுமதி. எனவே பிரியமானவர்களே, நாம் நேராக செய்திக்கு கடந்து செல்லலாம். இந்த நாளின் செய்திக்கு நாம் தெரிந்து கொண்ட வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரைக்கும் படிக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. படிக்கின்ற வார்த்தைகளை கொஞ்சம் ஸ்லோவாக படிங்க, அதை நல்லா கேளுங்க. ஒருவேளை நம்ம அந்த வார்த்தைகள் நல்லா கவனிச்சு பண்ணதா இந்த தியானம் வந்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் தொடர்ந்து பண்ணுங்க. அவரை
சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் தொழுது தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் மகிழ்ந்து தொழுவோம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாதே. நாம் காணும் எல்லாம் அழிந்து போ, உன் வார்த்தை என்றும் மாறாதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. எங்கள் கண்மணி மீட்பர் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரீதியாக இருக்கிற சுவாமி, இந்த வேலையிலே சப்பா அடிநீங்கள் மறைத்து நீரைகளிலே வெளிப்படுவோமாய் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எடுக்கிற சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை எங்கிருந்து ஒரு ஆண்டவரே, வானத்தில் பூமியை படைத்த உம்மிடத்திலிருந்தே எங்களுக்கு ஒத்தாசை இருந்து நாங்கள் பார்க்கிறோமே. அப்படியாக இந்த வேலையிலே நீட்டாமே அடிகளுக்கு ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே என்னை பலப்படுத்தி நீர் வெளிப்படும் உங்களுடைய ஆழங்களை நான் புரிந்து கொள்ள கர்த்தாவே உங்கள் இருதயத்தை திறந்து நீர் வெளிப்பட்டு நீர் மகிமைப்படும். எல்லா துதியை கனமதிக்க உனக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவர்களே, நம்ம வாசித்த அந்த கவிதையானது நமக்கு நல்ல தெரிஞ்சது இல்லையா? என்னங்கய்யா, சண்டே கிளாஸ் முதலே இந்த காரியங்களை நாம் தியானிக்கின்றோம். தியானித்திருக்கிறோம். ஒருவேளை வேதத்தின் காரியங்களை இந்த குறிப்பாக இயேசு நடந்த காரியங்கள், இயேசுவின் சம்பவங்கள் எல்லாத்தையும் நாம் பார்த்தோம்னா இது பரலோகத்தின் திட்டம். அந்த பரலோகத்தின் திட்டத்தில் பார்த்தோம்னா ஒன்று பழைய ஏற்பாட்டுடைய டச் இருக்கும், இல்லாட்டி பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாக இருக்கும். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டின் டச் இல்லாமல் இயேசுவின் அந்த இயேசுவின் சம்பவங்கள், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம தேடணும்னு வச்சுங்களேன். அவருடைய ஆழம், எதற்காக, யாரை கொண்டு, எப்படி என்பது நமக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த வாசித்த இந்த காரியத்தில் கூட நாம் புரிந்து கொள்ளணும்னா வேதத்தை முதலாவது நம்ம எப்படி புரிஞ்சு படிக்கணும்னாக்கா படிச்சு அந்த ரீதியாக ஒருவேளை எனக்கு புரிஞ்சது எப்படி நம்ம புரிஞ்சு படிக்கணும்னாக்கா அது நமக்கு ஈஸியாக புரியும். ஒருவேளை அதில் இருக்கிற அந்த சூழ்ச்சிகள், அதில் இருக்கிற கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய மேன்மை எப்படி நம்ம கொஞ்சம் இந்த ரீதியாக புரிஞ்சு படிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இல்லைங்களா? சிருஷ்டிக்கும் போது அதுக்கப்புறம் அதான் நேற்று கூட ஐயா சொன்னாரு, ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அதற்கு பின்பாக முதலாம் நாள் என்ன படிச்சாருங்க? வெளிச்சம் உண்டாகுங்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி அப்ப இந்த இடைப்பட்ட காலம் எவ்வளவு காலத்து வேற சொல்லல. அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? எத்தனையோ கோடி ஆண்டுகள் என்று சொல்றாங்க. அப்ப எத்தனையோ கோடி ஆண்டுகள் இந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்த கர்த்தர் எவ்வளவு நாள் கழித்து என்ன பண்றாங்க? வெளிச்சம் உண்டாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா தண்ணீர்கள் மேல என்ன இருந்துச்சா? இருள் இருந்ததா? ஆவியானவர் தண்ணீர் மேல அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படின்ட்டு கொஞ்சம் பின்னாடி போகலாம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா ஒளியின் தூதன் ஒருத்தர் இருந்தா இல்லைங்களா? பைபிள் படிச்சிருக்கோமா? ஒளியின் தூதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அது யாருன்னா லூசிஃபர் இல்லையா? அவன் பேரு ஒளியின் தூதன். அவன் நடந்து வந்தா எப்படி இருக்குவான்? ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்கிற மாதிரி இருக்குவான். அவன் என்ன அப்படி மியூசிக், அவன் வந்து நடந்து வந்தாவே ஒரு இசையோட தான் வருவான்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையில் இருந்த லூசிபர், அதாவது அந்த ஒளியின் தூதன், இப்ப அவன் இருக்கும்போது இருள் இருந்திருக்குமா? இருந்திருக்குமா சார்? ஏன்னா அவனே ஒளி, அந்த எல்லா உலகமும் அவன் ஒளியா இருந்திருக்கிறான். ஒளியா இருந்த அந்த லூசிபர் என்ன பண்றான்? அவரோட எசேக்கியேல் எழுதுற புஸ்தகத்தில் நான் படிச்சேன்னு வச்சுங்களேன், ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆமா, அதுல பார்த்தோம்னா அவன் என்னவா இருந்திருக்கான்? ரொம்ப மேன்மையா இருந்திருக்கான். முடியாது, படிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் வசனம் 11 நினைக்கிறேன், படிங்க. நல்ல தெளிவா படிங்க, அப்பதான் புரியும். போயிடுச்சு. அவன் எப்படி இருந்தானா? ஆடம்பரம். பிதாக்கு அப்புறம் யார் தான்? லூசிபர் தான். அப்படி ஆடம்பரம் பார்த்தோம்னா ரொம்ப மினுக்கா இருந்திருக்கிறான். இன்னும் அதுக்கு முன்னாடி வசனம் எல்லாம் படிச்சோம்னா நீங்க வீட்டுல போய் படிங்க. அவனை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கு. அவன் எப்படி இருந்தான், மினுக்கா இருந்தான். அவன் என்ன பண்றான்? தேவர்களுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன், வானங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உயர்த்தி கொண்டதுனால அவன் என்ன பண்ணப்படுறான்? பாதாளத்துல தள்ளப்படுறான். இப்போ வானத்துல தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் ஒளியா இருந்த ஒரு தூதன் என்னவா மாறுறான்? இருளாக மாறி போறான். அப்ப இருளாக மாறி போன லூசிபர் இந்த உலகத்தை எப்படி, அந்த வானத்தையும் பூமியை கடவுளே படைச்சாலும் அந்த லூசிபர், அந்த மகிமையில ஒளியா இருந்த லூசிபர் தள்ளப்பட்டதுனால இந்த பூமியில என்ன இருக்குதுங்க? இருள் இருக்கு. கடவுள் தான் படைக்கிறாரு, ஆனா அந்த பூமி முழுசையும் யார் ஆக்குபை பண்ணிருக்கிறார்? லூசிபர். தள்ளப்பட்ட அந்த தூதனாகிய லூசிபர் இந்த உலகத்திலே காணப்பட்டதுனால இந்த பூமி எப்படியா இருக்கு? இருள் நிறைந்ததாக காணப்பட்டுச்சு. அப்பதான் கடவுள் என்ன பண்றாரு? பி லைட்டர், வெளிச்சம் உண்டாகுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கடவுள் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இப்ப தள்ளப்பட்ட அந்த தூதன் அவனுடைய ஸ்தானம் ஒன்று இருந்துச்சு இல்லையா? இதாக்கு அப்புறம் லூசிபர் தான் இப்ப பாதாளத்துக்கு தள்ளப்பட்டுட்டான். அப்ப அவனுடைய பொசிஷன் காலியா இருக்குல்ல, இருக்குதானே? இப்ப அந்த இடத்துக்கு யாரும் வந்தாங்க? யாருங்க வந்தாங்க? இயேசு கிறிஸ்து. நம்ம ஏசாயில எல்லாம் படிச்சோம்னா அந்த லூசிபர் தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஒளியின் ஆடையை தரித்துக் கொண்டவராய் உலகத்துல அவர் வந்ததுனால இப்போ நான் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன். என்ன தள்ளிட்டு நம்ம செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்ல, ஆலயம் நல்லா நடக்கும், ஏன்னா அவர் மட்டும் அப்படி யோசிக்கலாம். மனுஷனா நான் யோசிப்பேன். என் மேல குற்றப்படுத்தி என்ன தள்ளிட்டு அந்த இடத்துல யாரை வச்சிருக்கிறாங்க? ஜெயக்குமார் அவரை வச்சிருக்கிறாங்க. அப்ப ஜெயக்குமார் மேல நான் என்ன பண்ணணும்? குற்றம் சாட்டணும். அதுதான் சொல்லிட்டு சாத்தான் கடவுள் என்ன பண்ணா? குற்றம் சாட்டுகிறவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூசிபரை பற்றி, இந்த சாத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போ ஒரு ட்ரையாங்கிள் சீரியஸ் வச்சுங்களேன், கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவாங்கல்ல, ட்ரையாங்கிள் சீரியஸ் 3 கண்ட்ரி, இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இப்படி 3 ட்ரையாங்கிள் சீரியஸ். இந்த 3 அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இதா குமாரன் அடுத்து யார் வராங்க? யார் இல்ல, இப்ப நான் சொன்ன அந்த சீரியல் வரைக்கும் லூசிபர் வரும். இதா குமாரன், லூசிபர், சாத்தான். ஏன்னா சாத்தான் எப்படி வர சொல்லி பார்த்தோம்னா யோபின் புஸ்தகத்தில் நம்ம தெளிவாக தெரியுது. தேவர்கள் சபையில் யார் போய் நிற்கிறார்? பிசாசு போய், லூசிபர் போய் நிற்கிறான். அப்ப பிசாசோட அவரோட பேசுறது, பழகிற எல்லா விஷயமும் யாருக்கு இருக்கு? தள்ளப்பட்ட சத்துருவாகிய லூசிபர் சாத்தானுக்கு பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பேசி விவாதம் பண்ணுகின்ற அந்த ஒரு தகுதி இல்லை, அந்த ஒரு வாய்ப்பை எடுத்துக்கலாம். அப்படிதான் நம்ம சொல்றோம். தகுதி கடவுளோட தகுதிப்படுத்தல, அந்த வாய்ப்பை யார் எடுத்துக்கிறார்? லூசிபரா எடுத்துக்கிறார். ஏன்னா தேவர்கள் தூதரா இருந்த தள்ளப்பட்டவன் அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன பண்றதுனால முடியும். அந்த ஸ்தானத்தில் இருந்தவன் அவனுடைய மகிமையெல்லாம் கடவுள் என்ன பண்ணல? முடியும் இல்லை, தள்ளி விட்டுட்டார். எனவே இப்ப இந்த 3 பேர் பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, லூசிபர் இருக்கிறாரு. இப்போ இந்த லூசிபர் என்ன பண்றா? கூடுமானவரை இயேசு கிறிஸ்துவை அவனை போல என்ன பண்ணணும்? தள்ள பார்க்கணும்.
இதுதான் அவருடைய கோல். புரிஞ்சிச்சு இல்லையா? பிதா கிட்ட இயேசு சுவாமிய சொல்லி, ஏன்னா லூசிபர் இடத்துல அந்த மகிமை அதுக்கும் மேலானவர் அவர் இருந்தாலும் இவன் என்ன பண்றான், இயேசு கிறிஸ்து தனக்கு போட்டியாக, ஏன்னா அவரையும் என்ன மேலான ஆனவன் தான் இயேசு கிறிஸ்து. இவனுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல, ஏன்னா தள்ளப்பட்டுட்டான். பரலோகத்தில் நடக்கிற காரியங்கள் யாருக்கு தெரியாது, லூசிபருக்கு தெரியாது. அதனால என்ன பண்றான், ஒருவேளை பிதா கிட்ட இவரை சொன்னா, ஒருவேளை பிதாவுக்கு முன்பாடி இவரை குற்றப்படுத்தினால் நாம் மேன்மை பெறுவோன்ற ஒரு தவறான நோக்கத்துல தான் இயேசு என்ன செஞ்சாலும் அங்க யார் போயிருப்பாங்க, பிசாசு போய் அந்த இடத்துல அவரை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிற்பான். இந்த ரீதியாக நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கோணத்துல இந்த நடந்த சம்பவத்தை நாம் தியானிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் 30 வருஷம் அவங்க அப்பா அம்மா கூட ஃப்ரெண்ட்ஸும் கூட நாசரேத்துல வளர்றாரு. வளரும்போது யோவான் ஸ்நானத்தினால யோர்தான் நதிக்கரையில் வந்து ஞானஸ்நானம் பண்றாரு. ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர்களை யார் வர்றதுங்க, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசு கிறிஸ்துல இறங்குறாரு. இறங்கி அவர் என்ன பண்ணிட்டாரு, ஊழியத்தின் தகுதியை பெற்றுக்கிட்டாரு. இனிமே அவர் எங்க போனோம், உலகத்திற்கு ஒரு ஊழியக்காரனா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் கடந்து செல்லணும். கடந்து செல்லும் பொழுது இங்க நான் படிச்ச அந்த இதுல பகுதியில் என்ன வருது, அவர் கரையேறின உடனே பிசாசானவன் எதற்காக வனாந்தரத்துக்கு கொண்டு போறான், சோதிக்கப்படுவதற்காக. இயேசு கிறிஸ்து ஒரு 40 நாள் அவரை வனாந்தரத்தில் கொண்டு போய், இப்போ ஒரு பைபிள் காலேஜ் போனோம்னு வச்சுங்களேன். இப்போ நான் பிடிஹெச் முடிச்சு ஒரு ஐயர் ஆகணும். எங்க போகணும், நான் எங்க போனோம், நாகர்கோயிலுக்கு கண்காணி செமினரிக்கு போய் சிராம்பூர் யூனிவர்சிட்டி அந்த சர்டிபிகேட் நான் வாங்கினதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐயரா அங்கீகரிச்சு ஒரு திருச்சபைக்கு ஒரு போதகராக என்னை நியமிப்பாங்க. இது நம்முடைய சிஸ்டம். இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்துட்டாரு. வரும்போது என்ன பண்ணணும், அவரையும் சோதனைக்காரர் என்ன பண்றான், நான் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரன், இவன் பிசாசு அவரை எப்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போக முடியும் இல்லைங்களா? அவன் பேர் இன்னும் படிச்சோம்னா என்ன பண்ணுங்க, முதல்ல பிசாசுக்கு போடுது, அடுத்து படிச்சோம்னா என்ன வருது, சோதனைக்காரன். அவன் பேர் என்னவா, சோதனைக்காரன். யோபுவை சோதிக்கிறான் இல்லைங்களா? இதே சத்துரு தான் பிதாகிட்ட போய் சொல்றான், அவனுக்கு என்ன, அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கீங்க, வேலி அடைச்சிருக்கிறீங்க, வேலி அடிச்சு சகல ஆசீர்வாதத்தையும் அவருக்கு தந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் உங்களை துதிக்க மாட்டான், ஏன் உங்களுக்கு பிரியம்? அப்போ சோதனைக்காரன் உங்க பேர் என்னது, பிசாசு என்று சொல்லப்பட்டாலும் இந்த சம்பவத்தில் என்ன பண்ணுது, சோதனைக்காரன். அப்ப இயேசு அந்த சோதனைக்காரனால 40 நாள் வனாந்தரத்துல உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அப்ப அவருக்கு 40 நாள் முடியும் போது அவருக்கு என்ன வந்துச்சுங்க, பசி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்ம படிச்ச இந்த சம்பவத்துல பார்த்தோம்னா ஒரு 3 இடம் இருக்குங்க. என்னென்ன இடம் சொல்லுங்க, நம்ம படிச்ச இந்த 3 சம்பவம் படிச்சோம் இல்லையா, அது 3 இடம். வனாந்தரம், மவுண்டன் ஒரு மலை உச்சி, அடுத்தது தேவாலயம் இல்லையா. முதலாவது இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல சோதிக்கப்படுறது எதனாலனாக்கா சரீர நீட் இல்லைங்களா. அவர் பிசிக்கலி பசி உண்டாயிடுச்சு. அவர் 40 நாள் சாப்பிடாம கொள்ளாம வனாந்தரத்தில் இருந்திருக்கிறாரு. புசியாமலும் குடியாமலும் வனாந்தரத்தில் இருந்திருக்கிறாரு. இப்ப மனுஷனை போலவே அவருக்கு பசி உண்டாகும். பசி உண்டானதுனால தான் சோதனைகள் என்ன பண்றான், இவர் பிசிக்கலி டல்லா இருக்கிறாரு, உடலில் சோர்வா இருக்கிறாரு. அந்த உடல் சோர்வை குறித்து நம்ம சொன்னோம்னா இவரை நம்ம என்ன பண்ணிடலாம், விழ வச்சிடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இயேசு கிட்ட போயிட்டு என்ன சொல்றான், இந்த கல்விகள் எல்லாம் அப்பமாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இதே காரியத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் ஆதியாகமத்துக்கு வரலாம். ஆதியாகமத்துக்கு வந்தோம்னா 3ஆம் அதிகாரத்தில் வச்சோம்னா ஒரு ஏவாள் கடவுள் எல்லாத்தையும் படைத்தாரு. ஒரு மரத்தை சொல்லி இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாரு. நன்மைக்கு அறியத்தக்க அந்த கனியை புசிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள் விளக்கி இருந்தார். இந்த அம்மா போது
இந்த அம்மா போய் பார்க்கும்போது அந்த கனி எப்படி இருந்துச்சுங்களா? படிங்க 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 படிக்கணும். அந்த வசனத்தை மாத்திரம் படிங்க. பார்வைக்கு அழகானதும் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா. இப்படி ஒரு படம் இப்படி தருதுங்க. அதை பார்த்த உடனே சரி அந்த படம் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குமா இருக்கு. அதே மாதிரி பார்வைக்கு இன்பம்னா எப்படி இருக்கும்? பார்க்கும்போது புசிக்க பசியா இருக்குது, தேவைப்படுது, சரீரத்துக்கு அது தேவைன்னு இருக்குது. பார்க்கும்போது இன்பம்னா எப்படி அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லையா? இப்போ நமக்கு செல்போன் இருக்கு, இந்த செல்போன் இருக்கு பாருங்க, இது நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கருவி இல்லைங்களா? இதுல நம்ம எது சர்ச் பண்ணாலும், பைபிளை சர்ச் பண்ணாலும் பைபிள் கிடைக்குது, உலகத்தின் அசுத்தத்தை சர்ச் பண்ணாலும் கிடைக்குது. அப்ப இது என்னதுங்க? நம்முடைய தேவைகள் எல்லாம் வச்சு இது நிறைவேற்று. அதே மாதிரி இதை பார்க்கறதுக்கு எது நமக்கு இன்பமா இருக்குதோ அது இதுல கிடைக்கும் இல்லைங்களா? உண்மைதானே? இதுல நம்ம தேவைகள் எது வேணாலும், ஈவன் பணம் சம்பாதிக்கலாம் கூட இந்த செல்போனை வச்சுக்கிட்டு நம்ம பணமே சம்பாதிக்கலாம். வீட்டில் உட்கார்ந்தபடியே இதெல்லாம் கேம் எல்லாம் போடுறாங்க, என்னென்ன போடுறாங்க. அதுல நம்ம வேலைக்கே போகாம இந்த செல்போனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாங்க? பணத்தை கூட சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நமக்கு என்ன இன்பம்? வேதத்தின் இன்பம் வேணுமா? இருக்கு. உலகத்தின் அசுத்தம் வேணுமா? இருக்கு. வேற என்ன காரியம் வேணாலும் அப்ப இந்த செல்போன் என்ன பண்ணுதுங்க? நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்குது. பார்க்கறதுக்கு இது என்னவா இருக்கு? இன்பமா இருக்கு. நமக்கு என்டர்டைன் பண்ணணும்னா இது சூப்பரா நம்மளை என்டர்டைன் பண்ணும். எனவே பிரியமானவர்களே, அந்த ஏவாளுக்கு அந்த படத்தை, ஏன்னா அவளுக்கு அந்த நீர் இருக்கு, அந்த படத்தை பார்த்த உடனே அவளுக்கு என்ன தோணுது? இது புசிப்புக்கு நல்லதா இருக்குது, பார்வைக்கு இன்பமா இருக்குது. இப்போ இயேசு சுவாமி கூட இதை அப்படியே அங்கே கனெக்ட் பண்ணுவாங்க. அவர் வனாந்தரத்துல பசியா இருக்கிறாரு. பசிக்கும் போது என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடு வேணும்னாக்கா இப்போ வனாந்தரத்துல யார் சாப்பாடு கொடுப்போம்? யாரும். ஆனா அவருக்குள்ள யார் இருக்கிறாங்க? பரிசுத்தாவியானவர், வல்லமையுள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. இது சாத்தானுக்கு தெரியும். லூசிஃபருக்கு அவர் உள்ளக்குள்ள வல்லமையுள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. இவர் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க போறாங்க? 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போறவர்னு சாத்தானுக்கு தெரியும். எனவே அவன் என்ன சொல்றான்? அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள நீங்க இந்த கல்லுக்கு சொல்லுங்க, அது அப்பமாயிட்டு போகுது. இயேசு என்ன சொல்றாரு? சாப்பாடு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏன்னா இப்ப அவருக்கு டயர்டு, பிழைக்க முடியுமா? இப்ப ஏசா வரால் இல்ல, ஏசா வந்து ஏற்கப்பட்டு இந்த கூலி எப்படி கேட்கிறாங்க? என் ஜீவனே போக போகுது, நான் சாவ போறேன், எனக்கு அந்த சேஷ்ட புத்திரபாகம் என்னத்துக்கு? அந்த சேஷ்ட புத்திரபாகத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு என்ன கொடு? என் ஜீவன் பிழைக்க கொஞ்சம் கூடு கொடு அப்படிதான் கேட்டா. இப்ப ஏசாமியும் 40 நாள் சாப்பிடாம அந்த சூழல தான் இருக்கு. பசி ஜீவன் போது அவன் என்ன பண்றான்? அந்த ஜீவனுக்கு அந்த அந்த டைம்ல போயிட்டு ஒரு தண்ணியதான் அவன் சொல்லிட்டு இந்த கல்லுகளை பூசி. அப்ப இயேசுடைய ஆகாரமே என்னதுங்க? இயேசாமி ஒரு இடத்துல சொல்றாரு, அவருடைய ஆகாரமே என்னவா? கடவுளுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் இப்ப சொல்றாரு. சாப்பாடு இல்லா, அவருடைய வார்த்தையை நமக்கு உயிர்ப்பிக்கும். இப்படி சொல்லி அந்த சாத்தானை ஜெயிக்கணும். மறுபடியும் அடுத்த சம்பவம் பார்த்தோம்னு வச்சுங்களேன். 3, அதாவது முதலாவது வனாந்தரம், அடுத்த இந்த சீரியல்ல பார்த்தோம். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா ரெண்டாவது அவர் எதை கொண்டு போறான்? மலையின் உச்சிக்கு கொண்டு போறான். மலையின் உச்சிக்கு கொண்டு போயிட்டு என்ன சொல்ற? படிக்காத பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், இல்ல அடுத்தது படிங்க. 3வது மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து இப்ப என்ன பண்றான்? அடுத்த விஷயம் சரீரத்தை தொட்டானா, இப்ப அடுத்து என்ன பண்றான்? அவருடைய பொசிஷனை தொடுறான் இல்லையா?
இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி என் பொசிஷனை அவருக்கு கொடுத்தா எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு யார் வருவார்? ராஜா இல்லைங்களா? அவர் இந்த உலகில் ஆள வந்த ராஜா. இன்னும் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிச்சோம்னா பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அவர். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுதுங்க? பூமியின் ராஜாக்கள் இருக்காங்க இல்லைங்களா? அந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் யாருங்க? அதிபதி. அப்ப பூமியின் ராஜாக்கள் எல்லாருமே யார் சொல்லப்படி தான் நடக்கணும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அந்த வல்லமை தான் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. இவன் என்ன பண்றான்? அவரை கொண்டு போயிட்டு பெரிய மலை உச்சியின் மேல் நிறுத்தி இந்த உலகத்தின் ராஜ்யம், நம்ம உலகத்தின் ராஜ்யம்னா ராஜ்யத்தின் மேன்மை அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ ஒரு மாஸ்கோ, ரஷ்யாவில் மாஸ்கோ இல்லைங்களா? அந்த மாஸ்கோ எப்படி இருக்கும்? வெரி டெவலப்டு இல்லையா? சிங்கப்பூர், மலேசியா, ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்தியாவில் ஹைதராபாத், டெல்லி இந்த நகரங்களுக்கெல்லாம் போனோம்னா அந்த நகரம் எப்படி இருக்குங்க? ரொம்ப கிராண்டா இருக்கு இல்லையா? இல்லைங்களா? அப்போ இந்த நகரமே எப்படி இருக்குன்னா எருசலேம் எப்படின்னு இருக்கும். அங்க இருக்கிற பாபிலோன், நெபுகத்நேச்சர் கட்டின பாபிலோன் என்ன மாதிரி இருக்கும்? இது எல்லாம் அலெக்சாண்டர் கட்டினாங்க, கிரேக்க அந்த மன்னன். இப்போ இந்த கிரேக்க நாடெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இதை விட சிறப்பாக இருக்குங்களா? அப்ப இதெல்லாம் சாத்தா காட்டுறான். இதெல்லாம் சாத்தா காமிச்சு அந்த மலையில நிறுத்தி இந்த மலையை பத்தி நம்ம தியானிச்சுன்னு வச்சோம்ல, இன்னொரு ஒரு பிரமாணம் நமக்கு தெரியுது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தேவனாய கர்த்தர் இந்த பூமியை உண்டாக்கி ஆதாம் முதல் நோவா வரைக்கும் ஒரு காலகட்டம் இல்லைங்களா? இப்போ நேற்று கூட ஐயர் வந்து தெளிவாக சொன்னாரு. அப்போ அந்த நோவா வரைக்கும் ஒரு 10 சந்ததி இருக்கு. அந்த 10 சந்ததியிலே நேற்று ஐயர் சொன்ன விஷயம் பார்த்தோம்னா 700 கோடி மக்கள் இருந்தாங்க. அப்படிதான் சொன்னாங்க. 7 பில்லியன் இல்லை 700, ஏன்னா ஒரு பில்லியன் 100 கோடி இல்லைங்களா? அப்போ 7 பில்லியன். அப்போ 700 கோடி ஜனங்கள். இன்னைக்கு நம்முடைய பாப்புலேஷன் எவ்வளவு? நம்முடைய உலகத்துடைய பாப்புலேஷன் நிஜமா? நம்ம இந்தியாவில் உலகம் 820 கோடி. இன்னைக்கு நம்முடைய உலகத்துடைய பாப்புலேஷன் 820 கோடி. ஆனா நோவாவின் காலத்துல ஜலத்தினால் அழிச்சார் இல்லையா? அன்னைக்கே ஐயர் எவ்வளவு சொல்றாரு? இது வந்து வரலாற்று ஆசிரியர்கள் சொன்ன விஷயம். 7 பில்லியன் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னு சொல்றாரு. அப்ப 7 பில்லியன்னா 700 கோடி மக்கள் அன்னைக்கு நோவாவின் காலத்துல அந்த 10 சந்ததியிலே ஆதாம் முதல் நோவா வரைக்கும் 10 தலைமுறை. அந்த 10 தலைமுறையிலே 700 கோடி மக்கள் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப நோவாவின் அந்த சரித்திரத்தை நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பூமி என்ன ஆயிடுச்சாங்க? நோவாவின் காலத்துல அதுக்கு முன்னாடியே இந்த பூமி என்ன ஆயிடுச்சாங்க? சீர்கெட்டு போனது. ஜனங்கள் அருவருப்பான காரியங்களை செஞ்சு இந்த பூமி என்ன பண்ணிட்டாங்க? ஒழுக்கம் இல்லாத சீர்கெட்ட ஒரு பூமியா இந்த உலகத்தை மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கு அப்புறம் கடவுள் என்ன பண்றாரு? மனிதனை படைத்ததை குறித்து விசனப்பட்டார் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. மனஸ்தாபப்பட்டார், விசனப்பட்டார்னு சொல்லிட்டு இந்த பூமியில மனுஷனை படைத்ததை குறித்து கடவுள் விசனப்பட்டாரா? மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றாரு? இந்த பூமியை அழிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியை படைச்சோம். இந்த பூமி என்னவாயிடுச்சு? இந்த சத்துருவாகிய சாத்தான் இந்த பூமியை சீர்கேடாக மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீர்கேடை பத்தி சொன்ன ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு நம்ம பூமி சீரா இருக்குதா சீர்கேடா இருக்குதா? சார் சொல்லிட்டான். ஏன்னா இதை ஒரு உதாரணம் சொல்லுங்களா? சீர்கேட்டு போச்சுன்றது ஜெனரலா சொல்லக்கூடாது, பர்டிகுலரா உங்களுக்கு புரிஞ்சது என்ன சொல்லுங்க. இருக்கு. ஆமா, கடவுள் வந்து இந்த உலகத்தை ஒரு சீரா படைச்சார். கடவுள் படைக்கும் போது எப்படி படைச்சாங்க? பகல் இரவு. பகலையாட சூரியன், இரவையாட சந்திரன். அப்ப பகல்ல இவனுடைய எல்லா கிரியும் செய்ய கடவாய் அப்படின்னு சொன்னாருங்க. இரவுல என்ன பண்ணுமா சொல்லுங்க? இரவு என்னத்துக்கு? பகல் முழுவதும் நம்ம கஷ்டப்பட்டு இரவு நம்ம என்னவா இருக்கோம்?
ஓய்ந்து இருக்கணும். இன்னைக்கு ஜெபாவுடைய டியூட்டி எப்பப்பா? ஜெபாக்கு டியூட்டி எப்போ? சாயந்தரத்துல இருந்து நள்ளிரவு வரைக்கும். கடவுள் அப்படிதான் படிச்சாரா? கடவுள் படிக்கும் போது எப்படி படிச்சாங்க? உன் வேலையெல்லாம் உங்களுடைய கிரிகள் எல்லாத்தையும் பகல்ல செய், இரவுல ஓய்ந்துரு. ஆனா இன்னைக்கு என்ன சீர்கேடு எப்படி மாறி? இது வந்து ஏதோ வேலைன்னு சொல்லி நினைக்கிறோம் சார்படி. இது பிசாசின் திட்டம். கடவுள் என்ன படைத்தாரோ அதை மாற்றுவதற்கு அவன் செய்த தந்திரமான சூழ்ச்சிகள் தான் இந்த வேலையின் நிமித்தமாக கடவுளுக்கு விரோதமாக நம்ம செய்ய வைக்கிற பிசாசின் சூழ்ச்சி. இவ்வளவு இது பெரிய நம்முடைய பாவம் இல்ல, இது உலகத்துல நடக்கிற காரியம். அப்ப இந்த உலகமானது இது சின்ன எக்ஸாம்பிள். நீ சொன்ன மாதிரி நோவன் காலத்துல என்னெல்லாம் சீர்கேடு இருந்துச்சோ எல்லா சீர்கேடும் இப்போ ஓல்டு சேர்க்கை இருக்கு இல்லையா? அந்த ஓல்டு சேர்க்கையை உலகம் என்ன பண்ண முடியல, அங்கீகரிச்சிருச்சு. இன்னும் நம்ம யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் போனா சர்ச்சில் அதை செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு ஆணுக்கும் திருச்சபை சர்ச்சில் வச்சு அவங்களுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுக்குறாங்க. இது கடவுளுடைய சித்தமா? சீர்கேடு. இந்த மாதிரி அநேக எல்லா காரியத்திலும் நம்ம சொல்லணும்னா இந்த உலகம் என்ன பண்ணிடுச்சுங்க, நோவன் காலத்துக்கு போலவே சீர்கெட்டு போயிடுச்சு. அப்ப சீர்கெட்டு போன அந்த நோவன் காலத்துல கடவுள் என்ன நினைச்சாரு, இனி இப்ப நம்ம இந்த உலகம் தாங்காது, இந்த பூமி தாங்காதுன்னு சொல்லிட்டு தான் நோவன்ற ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டு அவன் குடும்பத்தை காப்பாற்றி அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு இல்லைங்களா? அப்படி பேழையை செய், அப்படி பேழையை செஞ்சு அந்த குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றி அந்த பேழை தண்ணியில் நமக்கு அந்த சரித்திரம் தெரியும். 40 நாள் மழை பெய்யுது, பேழை தண்ணீரில் மிதந்து போகுதுங்க. போயிட்டு ஒரு மலையில நின்றுச்சு. என்ன மலைங்க? அரராத்துன்ற மலையில அந்த பேழை போய் நிற்கும். நின்று தண்ணி எல்லாம் வடியுது. வடிஞ்சதுக்கு அப்புறம் நோவாவுடைய குடும்பம் எத்தனை பேருங்க? 8 பேர் என்ன பண்றாங்க, மறுபடியும் பூமியில கால் வைக்கிறாங்க. கால் வச்ச நோவாவின் குடும்பத்தை கடவுள் என்ன பண்றாங்க, ஆசீர்வதித்து இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்க, இந்த பூமி உங்களுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 பேரை நோவான் குடும்பத்தை ஆசீர்வதித்து வேற எல்லாம் என்ன வாஷ் அவுட். இந்த பூமி முழுசுமே எல்லாம் செத்து போயிட்டாங்க, எல்லாம் அழிஞ்சு போச்சு. மீண்டும் ஒரு புதிய உடன்படிக்கையின் மூலமாக ஒரு புதிய சந்ததியை தேவன் இந்த உலகத்துல வைக்கிறார். நோவாவின் குடும்பத்தை வைக்கிறார். நோவாவும் அதுக்கப்புறம் அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். நல்லா பயிரிடுறாரு, எல்லாம் நல்லா விளையுது. ஒரு நாள் நோவா என்ன பண்றாரு, நல்ல திராட்சை ரசம் குடிக்கிறார். நல்லா குடிச்சிட்டு அந்த திராட்சை ரசத்தின் மூலமாக அவருக்கு என்ன வந்துருங்க, போதை மயக்கம் வந்துடும். படிக்கலாம் 9ஆம் அதிகாரம் 20 படிங்க. தன் கூடாரத்தில் நோவா என்ன பண்றாங்க, வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இப்போ ஆதியில கடவுள் ஆதாம் ஏவாளை படைச்சாரு. படைச்சு அவங்க வஸ்திரத்தை கொடுத்தாரா? ஆனா அவங்களுக்கு என்ன நிர்வாணம் அவங்களுக்கு தெரியல. ஏன் அது நம்ம தான் நிறைய இந்த சரித்திரத்தை நிறைய கேள்விப்படுறோம், படிக்கிறோம். அவங்க நிர்வாணம் அவங்களுக்கு ஏன் தெரியல? கண்கள் இருட்டவெல்லாம் இல்லை. கண்கள் இருட்ட இருந்தா அந்த படம் எப்படி தெரிஞ்சுக்கும் சொல்லுங்க, கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா நீங்களும் இருக்காரு, ஆனால் நமக்கு அது மறக்காது. அதுக்கு தான் சொல்றேன். இல்லாட்டி நான் சொல்லிட்டு போறது கடவுளுக்கு ஒரு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏங்க என் நிர்வாணம் தெரியல? அறிவு இல்லையா? ஏன்னா அந்த ஞானத்திலே அந்த அறிவுன்றது கொஞ்சம் டிகிரி மாறுது. இப்போ ஸ்கூல்ல படிச்சா அறிவு, அதே ஒரு என்ன சொல்றது, ஒரு சித்தர் அவருக்கு அது சொன்னா என்ன ஞானம். இயேசுவை குறித்து சொல்லணும்னா ஞானம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது அறிவு, நாலேஜ் இல்லைங்களா? இப்போ என்னன்னாக்கா கடவுள் ஆதாம் ஏவாளை படைப்பது எப்படி படிச்சாங்க? நேற்று கூட சொல்ல
இல்ல இல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க? அவருடைய சாயலாகவே படிச்சார். பிதாவுடைய சாயலே படிச்சாக்கா அப்ப பிதா துணி போட்டாரா? தெரியாது. ஆனா அவரை சுற்றி ஒரு என்ன இருந்துச்சுங்க? மகிமை. அந்த மகிமை பிதாவை மூடி இருந்துச்சு இல்லைங்களா? அந்த மகிமைன்னு சொன்னா என்ன மகிமை? இப்போ நம்ம கூட பார்த்தோம்னா இயேசுவுக்கு பின்னாடி ஒரு வட்டம் போடுறாங்க தலைக்கு பின்னாடி இல்லையா? அது என்ன போடுறாங்க, எப்படி போடுறாங்கன்னு தெரியல. ஆனா பிதாவை சுற்றி, இயேசுவை சுற்றி ஒரு மகிமை இருக்கும். அந்த மகிமை அதாவது பிரகாசமான ஒளியை போல. அவர் எப்படிப்பட்டவரா? பிதா காணக்கூடாதவர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஒளியிலே வாசம் செய்கிறவர். அப்ப அந்த ஒளியே பிதாவுக்கு என்னவா இருக்குதுங்க? ஆடையா. அப்ப பிதாவின் சாயலில் படைக்கப்பட்ட ஆதாம் எப்படி இருந்திருப்பான்? ஒரு மகிமையில் இருந்திருக்கலாம். அந்த மகிமையில் இருந்தாதான் பிதா டெய்லி வந்து இவங்க என்ன பண்றாங்க? உருவாடிட்டு பேசிட்டு போறாரு. அந்த எண்ணெய்க்கு அந்த பழத்தை அவன் சாப்பிட்டானோ அப்ப அவருடைய மகிமை போயிடுச்சு. ஜெபசிங் சொன்ன மாதிரி அது அந்த பழம், அந்த உலகத்தின் ஞானம் வருது இல்லையா? அந்த உலகத்தின் ஞானம் வரும்போது கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய ஞானமாகிய அந்த மகிமை அவனை விட்டுட்டு போயிடுச்சு. ஒன்று அவனுக்கு என்ன தெரியுது? நிர்வாணம் என்று தெரியுது. அப்ப நிர்வாணம் வந்த உடனே இந்த பூமிக்கு என்ன வந்துச்சுங்க? பாவம் வந்துச்சு. பாவம் வந்ததுனால சாபம் வந்துச்சு இல்லைங்களா? ஆதாம் மகிமையின் ஆணையை தரித்திருக்கும் போது அவன் பிதாவோடு, பிதாவுக்கு இணையாக பிதாவோடு உருவாடனா, பிதாவோடு வராது. அந்த அந்த இடமே எப்படி இருக்குங்க? ஒரு மகிமையான ஸ்தலமாய் அந்த ஏதேன் தோட்டம், அந்த தோட்டம் ஒரு மகிமை நிறைந்த ஒரு இடமா இருக்குது. என்னைக்கு இவன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டானோ அன்னைக்கு இவனுடைய மகிமை இழந்து போவான் இல்லைங்களா? அந்த மகிமை இழந்து போனதுனால இந்த உலகத்திற்கு சாபம். இந்து கூட பார்த்தோம்னா நோவா பரிசுத்தம் இல்லைங்களா? அந்த இருந்த ஜனங்களில் அன்னைக்கு அந்த இருந்த நாட்களிலே நோவாவை போல நீதிமான் ஒருவனும் அல்ல. அதனால தான் நோவாவை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு? ஒரு வேலையை செஞ்சு எல்லாம் பண்ணி அவனை காப்பாற்றி உன் மூலமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும் அவன் சொல்லிட்டு ஆசீர்வதித்து நீங்க இந்த பூமியில் என்ன பண்ணுங்க? பலுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியில வைக்கிற நோவா என்ன பண்றா? அந்த மது குடித்து மது வெறியில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய வஸ்திரம் விலகி அவன் நிர்வாணமா போயிடும். நிர்வாணமா போனது அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க இல்லைங்களா? சேம், காம், யாப்பேத். இந்த 3 பிள்ளைகள்ல கூடாரத்துல நோவா படுத்திருக்கிறாரு. நோவா படுத்திருக்கும் போது அவர் வஸ்திரம் விலகி நிர்வாணமா படுத்திருக்கிறத யார் பார்க்கறது? காம் பார்க்கிறார். காம் பார்த்து அவரே என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு வஸ்திரத்தை எடுத்து அவர் மூடி இருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். இந்த காம் போயிட்டு தன்னுடைய சகோதரர் 2 பேர் இருக்காங்களா? சேம் கிட்ட யாப்பேத் கிட்டையும் நம்முடைய தகப்பன் வந்து நல்ல மது குடிச்சு திராட்சை ரசம் குடிச்சு வெறியில வஸ்திரம் விலைக்கு எடுத்து படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு நம்ம சேமும் யாப்பேத் என்ன பண்றாங்க? அந்த படி போட்டுக்கொண்டு அப்ப யாப்பேத் அந்த 2 சகோதரர் என்ன பண்றாங்க? காம் வந்து அவருடைய நிர்வாணத்தை பார்த்துட்டான். நம்ம வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோல் மேல துணியை போட்டு இப்படியே போறாங்க. இப்படியே போய் அந்த முகத்துக்கு நேராக பார்க்காம பின்னாடி போய் தகப்பனுடைய வஸ்திர நிர்வாணத்தை இன்னொரு வஸ்திரத்தை கொண்டு மூடுறாங்க. மூடினதுக்கு அப்புறம் நோவா என்ன பண்றாரு? அந்த வெறி தெளிஞ்சு எழுந்திருக்கிறாரு. எழுந்திருக்கும் போது பார்த்தாக்கா தன்னுடைய வஸ்திரம் விலகி இருக்கு, இன்னொரு வஸ்திரம் தன் மேல போத்தப்பட்டிருக்கிறத பார்த்தோம்னா நோவாக்கு என்னது? ஷாக். அதிக நான் நிர்வாணியா இருக்கிறத யாருக்கும் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோவா என்ன பண்றாரு? இந்த காரியத்தை செய்தது யாரு அப்படின்னா யாப்பேத் சேம் என்ன சொல்றாங்க? காம் வந்து நீங்க நிர்வாணியா இருப்பது எங்களுக்கு அறிவித்தான், நாங்க தான் என்ன பண்ணோம்? வேறு வஸ்திரத்தை எடுத்து வந்து உங்க நிர்வாணத்தை மூடணும் அப்படின்னு உடனே அந்த காம் வர நோவாக்கு என்ன பண்றாங்க? ஒரு எரிச்சல், கோபம் வந்த உடனே இந்த காம் தானே பார்த்தா, காம் தானே செஞ்சான். ஆனா காம சபிக்கல. இவர் சபிச்சது யாரை சபிச்சார்னா கானான் சபிக்கப்பட்டிருப்பானாங்க. ஏன்னா
இந்த 8 பேரையும் கடவுள் ஆசீர்வதிச்சார் இல்லைங்களா? இந்த பூமியில அனுப்பும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீங்க இந்த உலகத்துல பருகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஆசீர்வதிச்சாரு. கடவுள் ஆசீர்வதிச்ச காம நோவா சபிச்சா அந்த சாபம் என்ன பண்ணாருங்க? பலிக்காது. எனவே தான் என்ன பண்றான் நோவா, இவனை சபிக்க வேண்டாம், நேரா இவனுடைய பையனை சபிக்கலான்னு சொல்லிட்டு கானான் சபிக்கப்பட்டிருப்பானாங்க. அப்ப இந்த பூமியில சீர்கேடு நடந்து கடவுள் எல்லாத்தையும் அழிச்சாரு. அழிச்சிட்டு ஒரு குடும்பத்தை அடுத்த சந்ததியா மாற்றுறாரு, மாற்றி ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில இப்ப என்ன வந்துச்சுங்க? யார் மூலமா வந்துச்சு? யார் மூலமா சாபம் வந்துச்சுங்க? கடவுள் சபிச்சாரா? யார் சபிச்சாங்க? நோவா. நீதிமானாகிய நோவா தன்னிலை மறந்து அங்க என்ன பண்ற, அந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை உச்சியில சபிச்சதுனால தான் மறுபடியும் அதே மலை உச்சிக்கு தான் யார் கொண்டு போறாங்க? சாத்தான், லூசிஃபர் இயேசுவாமியை கொண்டு நிறுத்தி என்ன பண்றான்? ஏன்னா இப்போ கடவுள் ஆசீர்வதித்த அந்த பூமி யார் கை? இப்ப சாபம் வந்தாவது யாருக்கு தான்? சாத்தானுக்கு தான். அப்ப மீண்டும் இந்த பூமியை யார் வாங்கிறா? அந்த ராஜ்யத்தின் மேன்மை, அந்த ராஜ்யம் எல்லாத்தையும் யாருக்கு போயிடுது? இந்த நோவாவின் மூலமாக. ஏன்னா நேற்று கூட தெளிவா சொன்னாரு, லாமேக் ரொம்ப துன்மார்க்கமான ஒரு மனுஷன், கடவுளுக்கு விரோதமாக எல்லா பாவத்தையும் செஞ்ச மனுஷன் லாமேக்கு. அந்த லாமேக்குடைய புத்திரன் தான் யாரு? நோவா. ஒரு துன்மார்க்கனுடைய மகன் தான் நோவா. அந்த நோவா நீதிமானா இருந்தா, அந்த நீதிமான் நிமித்தமாக இந்த பூமியை கடவுள் ஆசீர்வதிச்சார். மறுபடியும் அந்த நீதிமான் மூலமாக உலகத்துக்கு என்ன வந்துச்சுங்க? சாபம். அந்த சாபம் வந்துட்டாவே அந்த பிசாசு என்ன பண்ணுவான்? ஓ, இது நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தின் மேன்மை முழுசையும் அவன் என்ன பண்ணிக்கிறான்? மீண்டும் தன்னுடைய ஆக்கிறான். எனவே தான் இந்த உலக ரட்சகராகிய உலகத்தின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் என்ன சொல்றான்? இந்த உலகத்தை எல்லாத்தையும் பாரு, இந்த உலகம் எல்லாத்தையும் பாரு, இந்த உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்க. மீண்டுமாய் ஆதாம் முதல் நோவா வரைக்கும் முடிஞ்சது. நோவா முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் இந்த உலகத்தின் மேன்மை யாரோட எடுத்துக்கிட்டான்? சாத்தான் என்னுடைய எடுத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த உலகத்தின் அதிபதியாகிய இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறார் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்றான்? இந்த உலகத்தின் மேன்மை முழுசு என்னது? நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், ஆனா நீ என்ன பண்ணுவோம்? சாஸ்திரமாய் என்னை பணிந்து கொள். அப்போ நோவா மூலமாக வந்த அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவோம்? மீட்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாங்க? பாவிகளை ரட்சிக்க, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது பாவிகளை தான். ஆதாம் பாவி, அவன் இழந்து போயிட்டான், எல்லாத்தையும் இழந்தான். அந்த இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த உலகத்துக்கு வந்தார். மீண்டுமாய் நோவா என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் இழந்துட்டான். உலகத்தின் மேன்மை எல்லாம் ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த உலகத்தின் ஆண்டுக்குள் இதை பண்படுத்து, இதை நீ என்ன பண்ண, இந்த மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் கடவுள் நோவாவுக்கு இந்த உலகத்தின் மேன்மை கொடுத்தாரு. நோவா மூலமாக இந்த உலகத்தின் மேன்மை மீண்டும் யாருக்கு போயிடுச்சு? அதனால தான் அவன் துணிச்சலா ஏசாமி கிட்ட பேச என்ன சொல்றாரு? அவனை எப்படி வரட்டாருங்க? அப்பாலே போ சாத்தானே, தேவனாகி ஒருவரையே அணிந்து கொண்டு. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும், ஏன்னா அந்த சாத்தான் தான் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு முறையும் தன்னை உயர்த்துவான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்க? தேவனாகிய ஒருவருக்கே நீ பணி அவன் சொல்லிட்டு. அப்ப அந்த லூசிபரேஸ்ல ஒரு முறை என்ன சொல்றான்? நான் தேவர்களுக்கு மேலாக. அப்ப தேவர்கள்னா யாருங்க? தேவர்களுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக. அப்ப தேவர்கள்னா யாரை சொல்றான்? யாருங்க சொல்லுமா? பிதாவையே இயேசு கிறிஸ்து தான் சொல்றான். அப்பவே அவனுக்கு தெரியுது என்னன்னே, இயேசு கிறிஸ்துவும் தேவன் அவருக்கு ஈக்குவலானவர், அவரும் தேவன் தான், இந்த உலகத்தின் அதிபதி அவரும் தான் சொல்லிட்டு சாத்தானுக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு பார்க்கிற இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கலாம்? ஒரு மனுஷனா பார்க்கலாம். இந்த உலகத்துல மனுஷனா நீங்க பிறந்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன, உங்களை நான் என்னவா ஏத்துக்கல? இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் இயேசாமிய மெசியாவை ஏத்துக்கல. அந்த மாதிரி மனுஷனா பிறந்த இயேசு கிறிஸ்துவை பிசாசால் என்ன பண்ண முடியல. அதனால
தான் ஒவ்வொரு முறை என்ன சொல்றான், நீ தேவகுமாரனே ஆனால். நான் சொல்றது எப்படி, நீ தேவகுமாரனே ஆனால். இன்னும் இவனுக்கு கன்ஃபார்ம் இல்லை, இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் மீட்பர், இவர் தான் ரட்சகர்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு என்ன இன்னும் இல்லை, கன்ஃபார்ம் இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன அதிசயமே செய்யறாரு, எல்லாமே பண்றாரு. இப்ப எலியா பண்ணாத அற்புதமா இல்லைங்களா? எலியா வானத்துல அக்கினி வந்தா உடனே வந்துச்சு, மழை வந்தா உடனே மழை வந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து வச்சு பார்க்கறான்னு வச்சுக்கோ. இப்ப இவர் தான் இயேசு கிறிஸ்து நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியுதா? ஏன்னா இதெல்லாம் தாண்டி எலியா பண்ணியிருக்காரு இல்லையா? மழை பெய்யினா உடனே பெய்ச்சு, உடனே நில்லுனா உடனே நிற்குது. அக்கினி வந்து இந்த தண்ணியெல்லாம் பட்சித்துக்கொள் அப்படின்னா அக்கினி வந்து மொத்த தண்ணியும் பட்சிக்குது. இப்ப எலியாவும் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, இந்த இயேசு கிறிஸ்துவும் அற்புதம் செய்யறாரு. அப்ப இவர் தான் தேவகுமாரன் சொல்லிட்டு சாத்தானுக்கு என்னன்னா ஆகல, கன்ஃபார்ம் ஆகல. அதனால ஒவ்வொரு முறை சொல்லும்போது என்ன சொல்றான், நீ தேவகுமாரனே ஆனால் இந்த கல்லுகள், நீ தேவகுமாரனே ஆனால் இந்த மேலிருந்து கீழே விதி. எனவே பிரியமானவர்களே, நம்மளோட அப்போ என்ன பண்றாரு, பிதாவத்தை மேம்படுத்தி உன் தேவனாகிய ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார். இப்போ வனாந்தரத்தை பார்த்தோம், அடுத்ததாக மலைகளை பார்த்தோம், கடைசியா தேவாலயம் படிங்க. தேவாலயம் நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குடியும். இப்போ அடுத்து தேவாலயத்துக்கு கொண்டு போயிட்டோம் இல்லைங்களா? 3 இடம், வனாந்தரம், உயரமான மலை, அடுத்து தேவாலயத்தின் உப்பரிகள் மேலே கொண்டு போய் நிறுத்திடும். தேவாலயத்தின் உப்பரிகளை கொண்டு போய் நிறுத்திட்டாக்கா இப்போ ஆலயத்தில் வாசம் செய்யறவர் யாருங்க? பிதா. இப்போ தேவாலயத்தை படிச்சோம்னா முதலாவது தேவாலயத்தை யார் கட்டினாங்க? அதுக்கே சந்தேகம். முதலாவது தேவாலயத்தை சாலமோன். அதை எவ்வளவு தூரம் கட்டணும் நம்ம கேள்வி வந்தா ஒரு தடுமாற்றம். சாலமோன் முதலாவது தேவாலயத்தை கட்டார். சாலமோன் நல்லவரா கெட்டவரா? முன்னாடி பின்னாடி எல்லாம் வேணாமா? சாலமோன் நல்லவரா? என்னம்மா நல்லவர் தான். ஞானியா அஞ்ஞானியா? வேதமே சொல்லுது சாலமோனை போன்ற ஞானி முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை. நான் சொல்றேன் ஒருவேளை இந்த தேவ சமூகத்துல பாவமா சொல்ல, சாலமோனை காட்டிலும் அஞ்ஞானியே யாருமே. என்னம்மா வேதமே சொல்லுது சாலமோன் தன்னுடைய மனைவிகள் சொன்னதுனால அந்நிய தேவர்களுக்கு ஆலயத்தை கட்டணும் இல்லைங்களா? வேற சொல்லுது தானே. எவ்வளோ ஞானம் பெற்ற நல்ல மனுஷன் தான், நல்ல பால் நிறைய ஒரு குடம் சொந்த பால் இருக்கு, ஒரே ஒரு சொட்டு விஷம் விழுந்தா அந்த பால் நல்ல பாலா கெட்ட பால், அதை யூஸ் பண்ண முடியுமா? அவ்வளோ பால் என்னவாயிடுச்சுங்க, விஷம். அது பால் இல்லை, ஒரு சொட்டு தான் விஷம். ஆனால் அந்த பால் என்னத்தான், பால் என்னத்தாங்க விஷம், அது பாலே இல்லை. அந்த மாதிரி தான் சாலமோனுக்கு கடவுள் அதிக ஞானத்தை கொடுத்தாரு. எல்லா சமாதானம் அவனுக்கு இல்லாத ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ செல்வ பெருக்கு தான் அவனுக்கு என்னவாயிடுச்சு, கடவுளை விட்டு தூரம் போகும். இன்னும் எபிரேயர் புத்தகத்தில் நான் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிதாக்குடைய அந்த பிதாக்குடைய ஹைரார்க்கியா வந்து நம்ம சொல்லணும். அந்த வம்சவழி, அந்த வம்சவழியை சொல்லும்போது ஆதாம் எல்லாரும் ஒரு 11 பேர் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ தாவீதுக்கு அப்புறம் யார் வருவாங்க? சாலமோன் வந்து தானே. ஆனால் அதில் பார்த்தா சாலமோன் பேர் இல்லை. அவர் பிதாக்களின் லிஸ்ட்ல சாலமோன் என்ன பண்ணிட்டாருங்க, எடுத்துட்டார். இந்த எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதில் படிச்சோம்னா ஆதாம் முதல் நோவா, மோசே எல்லாரையும் சொல்லிட்டு வருவாரு. அந்த பசுத்தோட லிஸ்ட்ல யார் இல்லை, சாலமோன் இல்லை. என்றாலும் கூட கடவுள் சாலமோனை பயன்படுத்தி ஒரு நல்ல தேவாலயத்தை கட்டினார். கட்டிட்டு அந்த தேவாலயத்தை பற்றி சொல்லும்போது பார்த்தோம்னா கடவுள் என்ன சொல்றாரு, இந்த ஸ்தலத்திலே நான் வாசம் பண்ணுறேன். அப்படி
அப்படி அந்த கட்டின தேவாலயத்துல கடவுள் தான் வாசம் பண்ணாரு. அதற்கு பின்பாக வந்த இன்னும் அந்த மினமின தெக்கல் எழுதும் அந்த ராஜா பண்ணாங்க. அவன் குடிச்சுட்டு இருப்பான். ஆலயத்தில் இருக்கிற அந்த பொற்பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பொற்பாத்திரங்களை எடுத்து அவன் மது குடிப்பான். மது குடிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அங்க வந்து நின்று செவத்துல எழுதுவார். ஞாபகம் இருக்கா? செவத்துல ஒரு விரல் மாத்திரம் அவங்க எழுதும். மினே திங்கள் உபாசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா அவன் என்ன பண்றான், அந்த ஆலயத்தின் மகிமையை கெடுத்து சரி அந்த ராஜாவுடைய காலத்துல எல்லாம் அப்படி போய் நெபுகாத் நேச்சர் வந்து ராஜாவாங்க. நெபுகாத் நேச்சர் எந்த தேசத்துக்கு ராஜா என்னங்கம்மா? நெபுகாத் நேச்சர் சொல்லுங்க சொல்லுங்க. பாபிலோன் தேசத்துக்கு பாபிலோன் தொங்கு தோட்டத்தை உருவாக்குறது யாரு? நம்ம உலக அதிசயங்கள் 7ல பாபிலோன் தொங்கு தோட்டம் ஒன்று இல்லைங்களா, ஹேங்கிங் கார்டன். அது யார் உருவாக்குறது? நெபுகாத் நேச்சர். அப்ப பாபிலோனுக்கு ராஜா யாரு? நெபுகாத் நேச்சர். அந்த நெபுகாத் நேச்சருடைய காலத்துல அந்த நெபுகாத் நேச்சர் என்ன பண்றா, அந்த பரிசுத்தமான தேவாலயத்தை இடிச்சு போட்டு அந்த சரித்திர சம்பவங்கள்லாம் இருக்குதுங்க. இடிச்சு போட்டு மறுபடியும் இன்னொரு தேவாலயத்தை யார் கட்டுறது? செருபாபேல் கட்டுறாரு. அதே போல அந்த இடத்துல செருபாபேல் இன்னொரு தேவாலயத்தை கட்டுறாரு. அந்த தேவாலயத்துக்கு தான் யார் கொண்டு போறார்? இயேசு கிறிஸ்துவ. இந்த சாத்தான் என்ன பண்றான், அந்த தேவாலயத்தின் உட்புறவியில இயேசு கிறிஸ்துவை கொண்டு நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனால் தாழ முடியும். ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கலாம், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் முழுசு யாருக்கு? என்னோடது. அப்படின்னும் போது இந்த தேவாலயம் யாரோடது? யாரு? இந்த உலகத்தில் தானே தேவாலயம் இருக்குது. இந்த உலகத்தின் மேன்மை எல்லாம் என்னோடதுன்றானே. அப்ப ஏசாமி கிட்டே வந்து அந்த தைரியமா சொல்றான். ஏன்னா இதை கொடுத்தது நோவா அவன் கையில கொடுத்துட்டாரு, சபிச்சாரு. அந்த சாபம் வந்தவன பிசாசு இந்த உலகத்துல மறுபடியும் வரான். வந்து இந்த உலகத்தை மறுபடியும் கேப்சர் பண்ணிக்கிட்டு இந்த தேவாலயம் செருபாபேல் கட்டுறாரு. கட்டினா கூட அந்த தேவாலயத்துல யார் சொல்றான்? என்னோடது. இந்த உலகமே வந்து தானே, நீங்க இங்க வாசம் செய்யலாம், அந்த இடம் யாருது? என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவாலயத்தின் உட்புறவில கொண்டு போய் நிறுத்தி என்ன சொல்றான், நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ முடியும் அப்படின்னு சொல்லி அப்ப இயேசு என்ன சொல்றாரு? படிங்க. இல்ல அதுக்கு முன்னாடி படிங்க. தாழ முடியும். ஏந்தி கொள்ளுவார் தேவதூதர்கள். இப்போ ஏசாமி சொன்ன மாதிரி விழுந்துட்டு இருந்தான்னு வச்சுங்க, தேவதூதருக்கு வந்திருக்க முடியுமா? ஏன்னா தேவதூதர்களுக்கு இவன் யாருக்கும் தெரியும் இல்லையா? இவன் எவ்வளோ வல்லமையில் இருந்தவன், என்ன அதிகாரத்தில் இருந்தவன் எல்லாமே தூதர்களுக்கு தெரியும். ஏன்னா எப்படிப்பட்ட தூதன்? தூதர்களிலே பிரதான தூதன். ஏசாமி இவன் இப்படின்னா இப்படி நம்மளை டெம்ப்ட் பண்றானே, நம்மளை நீ தேவகுமாரன் தானா அப்படின்னு கேட்கிறானு சொல்லிட்டு பாருடா நான் குதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிருந்தான்னா, ஆனா அவன் என்ன சொல்றான், தேவதூதர்களுக்கு உங்களுடைய பிதா கட்டளையிடுவாரு. அந்த தேவதூதர்கள் வந்தாக்கா இங்க நிற்கிறது யாரு? ஒரு போலீஸ்காரருக்கு இல்ல, ஒரு போலீஸ்காரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. வேலை செய்யும் போது ஐஜியா கூட அங்க வர ரிட்டையர்டான ஐஜி வர. ஐஜி வந்து அந்த அவர்கிட்ட ஒர்க் பண்ணுவேன். இப்ப இன்னைக்கு கூட அவர் ரிட்டையர்ட் ஆனா, ஆனா அவரை பார்த்தா இன்னைக்கு அந்த போலீஸ்காரர் எப்படி இருக்குல்ல, பயம் இருக்குல்ல, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. ஐயா எங்களுக்கு அதிகாரி இருந்தவர், ஐயா எங்களுக்கு இப்ப அவர் சொல்ற தம்பி பிசிக்கு வாப்பா, போயிட்டு கொஞ்சம் பேக்கரியில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னா அவனுடைய டிராபிக் வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடுவானா? ஓட மாட்டாங்க. என்ன சொல்வா? ஓடுவான். ஏன்னா இவன் எனக்கு முன்னாடி யாரு இவரு? எனக்கு அதிகாரின்ற பயம். ஒருவேளை அவருக்கு இப்ப வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒரு அதிகாரம் இருந்தவர் அப்படின்னும் போது இங்க லூசிபர் நிற்கிறான், பிரதான தூதனா இருந்த லூசிபர் நிற்கிறான். அவனுடைய வல்லமைன்னா இன்னும் அவனுக்கு
ஏன்னா ஏசாமி கிட்டே வாதாடுறானே. அப்படின்னும் போது இப்போ ஒரு கீழே குதிக்கிறான்னு வச்சுக்கலாம். இவன் நம்மளை ரொம்ப டெம்ப்ட் பண்றான், இவனை நான் யாருன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாமி கீழே குதிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. தூதர் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களா? முடியாதுல்ல. ஏன்னா நிக்கிறது யாரு? பிரதான தூதர் நிற்கிறான், ரொம்ப வல்லமை நிறைந்த தூதர் நிற்கிறான். ஒருவேளை பூனை ஊதுனா கூட நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். ஏன்னா அப்படிப்பட்ட தூதன் தான் இவன், அப்படிப்பட்ட ஒளியில் இருந்தது தான் இவன். அப்படின்னும் போது ஏசாமி என்ன பண்றாரு? அதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாரு? டேய், எதுக்கு நீ என்ன பண்ண? முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு முதல்ல நீ கீழ்ப்படி அப்படின்னு சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து அடுத்து ஒரு காரியம் செய்யறது பாருங்க. சொல்லிட்டு அவன் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இப்போ கடவுளுக்குன்னு ஒரு வல்லமை இருக்குல்ல. நான் என்ன சொன்னேன்? ட்ரையாங்கல் சீரிஸ் யாரும் இருக்கு? லூசிஃபர். இப்போ பிதா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாரு. இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை மேற்கொள்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா இப்போ ஏசாமிக்கும் இவன் சத்துரு தானே இல்லையா? ஏசாமிக்கு சத்துரு தானே. அப்போ ஏசாமியும் அவருடைய வல்லமையை காட்டணும் இல்லையா? இல்லைங்களா? காட்டணுமா வேண்டாமா? ஏன்னா மனுஷன்கிட்ட அவர் வல்லமையை காட்டுறது இல்லை. மனுஷன்கிட்ட கிருபியா இருக்கிறாரு, மனுஷன்கிட்ட அன்பா இருக்கிறாரு. இந்த உலகம் எல்லாத்தையும் மீட்கின்ற பொறுப்பு என்னதுதான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். ஆனா சாத்தான் இயேசுவை இவ்வளவு போராட்டம் பண்ணும்போது இயேசுவும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? இல்லைங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் இல்ல மார்க்கு 11ஆம் அதிகாரம் 15 to 18 படிங்க. மார்க்கு 11 15 to 18. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பிசாசு ஏசாமி என்ன சொல்றான்? இந்த உலகத்தின் மேன்மை எல்லாம் யாரோடது? என்னோடது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற தேவாலயமும் என்னுடையதுன்னு அவன் சொல்றான். ஏசாமி என்ன பண்ணாருங்க? கூடா இவனை நீ இந்த உலகத்தின் மேன்மை என்னோட பண்ணிக்க, ஆனா இது யாரோடது? என்னுடைய பிதாவின் வீடு. இந்த பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கு என்னவா? ஜெப வீடு எனப்படும். இந்த இடத்துல உன்னுடைய கிரியை என்னடா? அவர்தான் நம்ம இந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். கருணாமூர்த்தி அப்புறம் இந்த நிறைய படம் ஏசாமி படம் இருக்கு இல்லைங்களா? அந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்குறோம். ஏசாமி என்ன பண்ணுவாரு? ஒரு சாட்டை எடுப்பார். ஒரு சாட்டை எடுத்து அடிச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அப்ப அதெல்லாம் சொல்லுங்க, காசுக்காரருடைய இதெல்லாம் டேபிள் கட்டி போட்டு, ஏன்னா அந்த இடம் யாருக்குங்க? இயேசு என்னுடைய வீடு, இது என்னுடைய வீடு, இந்த பிதா தங்குற இடம், உனக்கு என்னடா வேலை? நீ உன்னுடைய ஆட்களை வச்சு இங்க புறா விற்கிறதும் காசு விற்கிறதும். தேவாலயத்தில் பார்த்தோம்னாங்க ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் தெரியல. முதலாவது பிரகாரம். இந்த பிரகாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த பலிகளுக்கு கொண்டு வர விஷயமெல்லாம் அங்கே வச்சிருப்பாங்க. புறா, அதே மாதிரி அந்த காசு கேட்க வைக்கணும். பைபிள் சொல்றது இல்லையா? காசு டேபிள் தான் கவிழ்த்து போட்டாருன்னு. காசுக்கு எது வைக்கணும்? என்ன சொல்லுவா? இப்போ நம்ம மிடில் ஈஸ்ட் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு காயின் இல்லையா? தினார் அவர் சொல்லுங்க, ரியால், தினார். இப்போ அது அந்த மாதிரி ஒவ்வொரு, இப்போ சவுதிக்கு ஒரு காயின், குவைத்தில் ஒரு காயின், அந்த பணங்கள் மாறுது இல்லையா? இப்போ மாறும்போது தேவாலயம் எங்க இருக்குதுங்க? எருசலேம்ல இருக்கிற அந்த பணத்துக்கு குவைத்துல இருந்து எடுத்து ஒரு காயின் செட் ஆகுமா? செட் ஆகுது. இப்போ நம்ம ஊரில் கூட மணி டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, பணத்தை வெளிநாட்டு பணத்தை கொடுத்து இந்தியன் மணி வாங்கிக்கலாம். இதே சிஸ்டம் தான் அன்னைக்கும் ஆலயத்துல வரம்பு காணிக்க போகணும்ல. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது வெறும் கையெல்லாம் வரக்கூடாது. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க காசு எடுத்துட்டு வராங்க. அவங்க காசு எடுத்துட்டு வர அந்த காசை வெளியில பிரகாரம் சொல்றோம் இல்லையா? அங்க வச்சிருப்பாங்க. அங்க வச்சிருக்கிற காசை இவங்க காசை கொடுத்து
இந்த எருசலேமுக்குள்ள காசை வாங்கி காணிக்கப்படுவாங்க. இது பிரகாரத்தில் இருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த காரியத்தை எங்க கொண்டு வந்துட்டான்? ஆலயத்திற்கு உள்ள கொண்டு வந்துட்டான். காசு வியாபாரம் எல்லாம் வெளியே இருக்கணும். இவன் என்ன பண்றான்? கடவுளுடைய ஆலயமாகிய பரிசுத்த ஸ்தலத்துல இந்த காரியத்தெல்லாம் கொண்டு வந்து ஏசாமி என்ன பண்றாருங்க? வைராக்கியம். அவருக்கு ஒரு வைராக்கியம் இல்லையா? பிசாசு இந்த அளவுக்கு அவரை டெம்ப்ட் பண்ணி அவன் பண்ண உடனே கடவுளுக்கு ஒரு வைராக்கியம் வருது இல்லையா? வைராக்கியம் வந்த உடனே என்ன பண்றாரு? நேர ஆலயத்திற்கு வராரு. ஆலயத்துல வந்து இது என்னுடையதுடா, நீ என்ன சொல்ற? என்னுடையதை உன்னுடையது சொல்லிட்டு இருக்கிற. இது என்னுடைய பிதாவின் வீடு, இது என்னுடைய வீடு, இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஜெப வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ற? காசு விற்கிற, புறா விற்கிற, எல்லாம் அடிச்சு துரத்தி அவர் என்ன பண்றாரு? இந்த உலகம், இந்த ஆலயம் மாத்திரம் இல்லை, இந்த உலகம் யாருடையது? என்னுடையது. இதனால தான் பிசாசு இவரை சோதிச்சு 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 கடைசியா சிலுவையில போயிட்டாரு ஏசாமி. ஏன்னா இவனுக்கு இடமே கொடுக்க இவன் சொல்றதுக்கெல்லாம், ஏன்னா இவன் யாருன்னு கடவுளுக்கு தெரியும், இவர் யாருன்னு தான் அவனுக்கு தெரியாது. இவன் ஒரு கெஸ்டிங்ல தான் இவர்கிட்ட பண்ணிட்டு இருக்கான தவிர இவன் யாருன்னு ஏசுவாமிக்கு நல்லாவே தெரியும். இவனை ஜெயிக்கிறது தான் இவருடைய வேலை. ஜெயிச்சு சண்டை போடுறவனை எப்பயும் முடிச்சுட்டு ஒரு சண்டை போட்டோ ஒரு வன்முறையிலேயோ பிசாசை கொள்ளுனாக்கா என்னைக்கோ ஏசாமி என்ன பண்ணிட்டு இருப்பாரு? எப்படி கொள்ளுவாரா? நாளின் சுவாசத்தினால் அப்படின்னு சொன்னவர் சாப்பிட்டா இல்லை. ஆனா இவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நான் இந்த உலகத்தை மீட்க வந்தவர் கிறிஸ்து அப்படின்றதுனால பொறுமையாகவே தன்னை தாழ்த்தி சிலுவை வரைக்கும் வந்துடுறார். சிலுவையிலே அவருடைய பாடுகள் மிக கொடிய பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவிச்சு, ஏன்னா அவர் சிலுவையில் தான் இவனை என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அவருடைய ஜீவனை கொடுத்து தான் இவனை ஜெயிக்கணும். எனவே அவர் தன்னுடைய அந்த ரெஸ்பான்ஸை புரிஞ்சுக்கிட்டவரா சிலுவையில போயிடுறாரு. சிலுவையில 2 கல்வன் இருக்கிறாங்க. ஒரு கல்வன் என்ன கேட்கிறார்? ஒரு கல்வன் நம்ம இவ்வளவு பாடுபடுறோமே அவன் சொல்லிட்டு, நம்ம நீ தேவகுமாரனையானால் ரட்சித்துக் கொள்ளும். அப்ப அந்த கடைசி நேரம் வரைக்கும் பிசாசு என்ன பண்றான்? இவர் தானா அங்க கேட்டார்ல, நீ தேவகுமாரனையானால் கீழே குதியும், இன்னொரு இடத்துலயும் நீ தேவகுமாரனையானால் கல்ல புசியும். அப்ப கடைசியா சிலுவையில வந்த கூட இவனுக்கு என்ன பண்ணல? இவர் தான் தேவகுமாரன் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகல. அவன் தான் அந்த கல்வ மூலமாக கிரியை செய்யறான். என்னன்னு? தேவகுமாரனையா உண்மையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளும். எனவே பிரியமானவர்களே, அவரை அந்த மனுஷனை பண்ண என்னடா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு எதனா பண்ணிட்டாரா? இல்லை. அப்பவும் அவர் கிருபை உள்ளவராய் அவருடைய ஸ்தானத்தை புரிந்தவராய் அந்த ஸ்தானத்தை விட்டு தேவனுடைய சித்தத்தை மறவாமல் அவர் என்ன பண்றாருங்க? இன்னொரு கல்வி கேட்கிறார். கடவுளே நீர், ஏன்னா அந்த நடக்கிற சம்பவம் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த போர் சேவரை புரிஞ்சுக்கிறாங்க. ஓ இவர் தேவகுமாரன் தான் சொல்லிட்டு ஒரு போர் சேவகரை அவருடைய சிலுவையில் அடைஞ்ச ஒரு சேவகரை என்ன சொல்றான்? சாட்சி சொல்றான், உண்மையிலே ஒரு தேவகுமாரன் தான் அப்படின்னு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட இன்னொரு கல்வி என்ன சொல்றான்? ஓ இவர் உண்மையிலே தேவகுமாரன் தான். ஏன்னா நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது, ஏன்னா இவங்க விழாவில் குத்துறாங்க, குத்தி அந்த ரத்தமும் தண்ணியும் பட்டதில் ஒருத்தருடைய கண்ணு சுகமாயிடும். மறிச்சிட்டாரு. மறிச்சு இவர் உண்மையிலே மறிச்சிட்டாரான்னு சொல்லிட்டு அந்த குத்தி பார்க்குறாங்க. குத்தி பார்க்கும்போது அந்த ரத்தமும் தண்ணியும் வெளியே அடிக்குது. அடிச்சும் போது அந்த கண்ணில் பட்டதை ஒரு சேவகன் அவருடைய கண்ணு அந்த ஸ்பாட்ல இதெல்லாம் பார்த்த சேவகன் அந்த கல்வன் என்ன பண்றான்? உண்மையிலே ஒரு தேவகுமாரன் கடவுளே உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுட்டு சுவாமி. அப்பவும் கடவுளுடைய அவருடைய அந்த ரெஸ்பான்ஸை என்ன பண்றாரு? அந்த ரட்சிக்கிற பிரியமானவர்களே, இது எல்லாம் கடவுளுக்கு எப்படி சாத்தியம்? இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளோ ஒரு அவன் எப்படிப்பட்ட தூதன்? பிரதான தூதன். இப்போ அவனுடைய விஷயமெல்லாம் ஏன் அதுதான் அவன் சொல்றான். ஏன் இந்த சாத்தான் வந்து லூசிபர் வந்து அவரை குதி நீ கீழே குதின்னு ஏன் சொல்றான்னு சொல்லுங்க. நீ கீழே விழு. ஏன் இவன் கீழே விழுந்தவன்? அவ்வளோ ஒரு மேன்மையில் இருந்து ஏசாயில படிச்சுக்கலாம் தெரியும். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் படிச்சுன்னு வச்சுக்கோ. அவன் அவன் எவ்வளோ மேன்மையா இருந்தான். அவன் தள்ளப்பட்டது அந்த மனசுல வச்சுக்கிட்டு நான் விழுந்தனேன், நான் அவ்வளோ மேன்மையில் இருந்து கீழே விழுந்தனேன், இவனும் விழட்டும் அப்படின்னு தான் அவனுடைய திட்டம். எனவே தான் இயேசுக்கு என்ன சொல்றாங்க? நீ கீழே விழுங்க,
ஏன்னா இப்ப அவர் கீழே குதிச்சிட்டாக்கா இவனுடைய நிலை யாருக்கு வந்துடும்? இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தோட இவனுக்கு ஒரு எண்ணம். ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவின் அந்த சித்தத்திலே, பிதாவுடைய சித்தத்திலே ஆவியானுடைய வல்லமையில விழுந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த ஒரு பிரதான தூதனாக இருக்கிறவனை கூட அவன் தள்ளப்பட்டாலேயும் இன்னைக்கு கூட அவனுடைய வல்லமை எப்படி இருக்கு? உலகத்துல அழிஞ்சிருச்சா? பிசாசின் வல்லமை அழிஞ்சிருச்சாங்க? இருக்கு. இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இவ்வளவு சீர்கெட்டு போகுது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். பகல்ல வேலை செய்யணும், இரவுல ஓய்வு எடுக்கணும். ஆனா இப்ப பிசாசு எப்படி மாற்றிட்டான்? இயேசு கடவுள் படிச்ச அந்த நியதி, அந்த சீரை மாற்றி சீர்கேடா பண்ணி இன்னைக்கு உலகமே எப்பதான் வேலை செய்யுது? நைட் டியூட்டி. அப்படின்ற சிஸ்டமே, கடவுளுடைய சிஸ்டமே இல்லைங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீண்டும் என்ன பண்ணிருக்காங்க? கொஞ்சம் கொஞ்சமா சீர்படுத்தி அவருடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துதான். நாம் இவ்வளோ இந்த காரியங்கள்லாம் நமக்கு இது என்னவோ ஞானம் அப்படின்றதுக்காக இல்லைங்க. கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக. கடவுள் எந்த நிலையிலுமே பிதாவின் சித்தத்துக்கு விரோதமாக தன்னை உயர்த்தி கொண்டதே இல்லை. தன்னை அவர் பிதாவின் சித்தத்தை அல்லாமல் தன்னை அவர் உயர்த்திக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் சாத்தானா இருப்பான், முறியடிச்சிருப்பார். டேய் ஓடிடு, என் பக்கத்துல நீங்க கூடாது, எனக்கு உனக்கும் இணையே அல்ல. நான் அவனே சொல்றானே, தேவர்களுக்கு நான் தேவன். இயேசு கிறிஸ்து தேவன், அவரே தேவன். அவர்கிட்ட வந்து என்ன பண்ற தெரியாததுனால இதோ மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இவ்வளவு ஆர்கியூ பண்றான். அப்ப தேவனுடைய வல்லமை அந்த கடவுளுக்கு இணையா இருப்பதை கொள்ளையாடிய பொருளா இல்லாதபடி அவர் தம்மை தாமே தாழ்த்தினதுனால அந்த தாழ்மையை சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அந்த சிலுவையின் மரண பரியந்தம் அவருடைய தாழ்மையை அவர் கடைபிடிக்கிறார். ஏன்னா பிதா தான் அவருக்கு மேன்மை. பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனம். அவன் கல்லு கொடுக்குறான் இல்லையா? அப்ப கல்லு கொடுக்குற கடவுள் என்ன சொல்றாரு? பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது. இந்த உலகத்தின் மேன்மை அவர் நினைச்சா ஒரு நொடி பொழுதுல இந்த உலகத்தின் மேன்மையை ஏசாமி திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா அவருடைய திட்டம் இந்த உலகத்தை வச்சுக்கிறதோ, இந்த உலகத்தின் மேன்மையை எடுத்துக்கிறதோ இல்லைங்க. அவருடைய திட்டம் என்னதுங்க? வேற இந்த உலகத்தை வச்சுக்கிறது. இந்த உலகத்தை ஒரு சண்டை மூலமாகவோ இல்லை அவனை அழித்தோ எடுத்துக்கிறது இல்லை. இயேசுடைய திட்டம் என்னதுங்க? இந்த உலகத்தை மீட்பது, இந்த உலகத்தை ரட்சித்துக் கொள்வது. எனவே தான் இந்த பிசாசு கூட அவர் என்ன பண்றாருங்க? இப்ப ஏசாமி பிசாசுக்கு என்னங்கன்னா என்ன சொல்றது, பிசாசு என்னன்னா அலோவ் பண்ணியிருக்காரா? போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு? சார் நான் கேட்கறது புரியுதா? ஒரு பிசாசு ஒரு விஷயத்தை கேட்கிறான்னு வச்சுக்கோங்க, சரி போ எடுத்துட்டு போ அப்படின்னு என்ன கொடுத்துருக்காரா? சொல்லுங்க. சார் பத்தி சொல்லுது. பிசாசு ஒரு முறை என்ன பண்றாரு, நடந்து போறாரு. அப்ப லேகியோன் நிறைய பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் கல்லல இருக்கான். கல்லல இருக்கும்போது ஏசாமி அங்க போயிருக்காரு. அப்ப அந்த லேகியோன் என்ன கேட்கிறா? கடவுளே, இயேசுவே, காலம் நிறைவேறதுக்கு முன்னாடியே என்ன துன்பப்படுத்த மாட்டீங்களா? அப்ப பிசாசுக்கு துன்பப்படுத்துறதுக்கு ஒரு காலம் யாருக்கு தெரியுது? பிசாசுக்கே தெரியுது. பிசாசு என்ன கேட்கிறா? காலம் நிறைவேறதுக்கு முன்னாடியே என்ன துன்பப்படுத்த நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப பிசாசுக்கு என்ன தெரியுது? இவரு சாத்தானை துன்பப்படுத்துகிற ஒருத்தர் சொல்லிட்டு பிசாசுக்கு தெரியுது. அதனாலதான் பிசாசு கேட்குது, இன்னும் காலமே வரலையே, அதுக்குள்ளே ஏன் சாமி என்ன கொடுப்படுத்த மாட்டீங்க அப்படின்னும் போது ஏசம் என்ன சொல்றாரு? அவனை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அதட்டுறாரு. அந்த லேகியோனை அதட்டுறாரு. அப்ப அந்த லேகியோன் என்ன கேட்கிறான்? தயவுசெய்து இப்பவுமே என்ன பாதாளத்துக்கு தள்ளிடாதீங்க சாமி, நான் வேணா அந்த பன்னி கூட்டத்துல போயிட்டுமா? அப்ப ஏசம் என்ன சொல்றாரு? அதெல்லாம் முடியாது, பாதாளத்துக்கு போ சொல்ல கடவுளுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? ஏசாமிக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா ஏசாமி பிசாசே கேட்கலாம். பிசாசியால பண்ற ஏசாமி அவ்வளவு ஒரு கிருபை உள்ள. அப்ப அந்த பிசாசு கேட்கலாம், சாமி நான் பாதாளத்துக்கு தயவுசெய்து இப்பயே அனுப்பாதீங்க, நான் வேணா இந்த பன்னி கூட்டத்துக்கு போறேன் போ. அப்படிப்பட்ட ஒரு கிருபை உள்ள கடவுள் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எனவே பிரியமானவர்களே, இந்த 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 சரித்திரத்தின் மூலமாக நாம்
எனக்கு சரி, நம்ம அனைவருக்குமே நான் சொல்லுகிற வார்த்தை, கடவுளுக்கு, இயேசு சுவாமிக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கணும். இந்த உலகத்தில் போட்டிகள், பொறாமைகள், நம்மளை டெம்ப்ட் பண்ணுற விஷயம், நிறைய விஷயம் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்முடைய கொலிக்கு இருக்காரு வச்சுங்களா, அவனுக்கு எதனா ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னா நம்மளால் தாங்க முடியுதா? தாங்க முடியுதாமா? இல்லை. நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒரு கார் கொடுத்து கார் வாங்கிட்டாரு, நம்மளால முடியுதா? எப்படியாவது இந்த உலகத்தில் நாம் இயேசுவை மாத்திரம் முன்ன வச்சிட்டோம்னா இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு பெருசா தெரியும். ஏன்னா பிதாவை மாத்திரம் இயேசுவை வச்சதுனால இந்த சாத்தான் டெம்ப்ட் பண்ண எதுவுமே அவர் என்ன பண்ணல, அவர் டெம்ப்ட் ஆகல. நீ போட எதனா சொல்லிட்டு போ, என்னுடைய நோக்கம் எல்லாம் யாரு தான். அதுதான் ஒரு பக்தர் பாடுறாரு, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. அப்ப அந்த பக்தனுக்கே அப்படின்னும் போது ஏசாமிக்கு எப்படி, என்னுடைய நோக்கமான நீங்க தான் பிதாவே. ஒருவேளை நீங்க வச்சிருக்கலாம், என்னை உமக்கு இணையாக என்னை உம்மோட சேர்த்து கொடுத்த பாக்கியத்தை நீ வச்சிருக்கலாம். ஆனா என்னைக்குமே நான் உம்முடைய பிள்ளை, உங்களுடைய சுத்தத்தை செய்கிற ஒரு உன்னுடைய மகன் தான் அப்படின்ற மைண்ட் செட் ஏசாமிக்கு என்னைக்குமே மாறினதில்லை. நம்ம கூட இந்த உலகத்தில் அதே சிந்தையோடு, ஏசப்பா இந்த உலகத்தில் என்ன வருத்தம் வராமல் போட்டோம், நீங்க போதும் ஏசப்பா, என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க தான் ஏசப்பா, என்னுடைய ஆசையெல்லாம் என்னுடைய தேவையெல்லாம். இந்த உலகத்தில் நமக்கு அநேக தேவைகள் இருக்குது, ஆனால் இயேசுவை ஒருத்தர் நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க இல்லையா? இயேசு இந்த ஒருத்தரை மாத்திரம் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா, இயேசு கிறிஸ்து பிதாங்கிற ஒருத்தரை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டதுனால இன்னைக்கு அவர் யாருங்க? இன்னைக்கு அவர் யாருங்க? அவர் உலகத்தில் வாழும்போது அநேக காரியங்கள் நடந்துச்சு, நிறைய அற்புதங்களை செஞ்சாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, உயிரோடு எழுந்தாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து யாருங்க? இல்லைங்க, தேவனுடைய குமாரன். அது உலகத்தில் வந்து இன்னைக்கு பிதாவோடு இணையாக பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்துருக்கிற ஒரு மேன்மையான இடம். இப்ப நம்ம இரண்டாம் வருகையில வந்து நம்மளை கூட்டிட்டு போயிட்டு நம்மை நியாயம் தீர்க்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அந்த பாக்கியத்தை இயேசு பிதா, இது ஆதியிலே அவர் கொடுக்கப்பட்டுச்சு. ஆதியிலே இயேசுவாமிக்கு இந்த ஸ்தானம் உண்டு. ஆனா அந்த ஸ்தானத்திற்கு அவர் அந்த எங்க கொண்டு போனா, அவரை சோதிக்கும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இந்த உலகத்துல அவர் 40 நாள் மாத்திரமல்ல, அந்த 3 வருஷம் 33 வருஷம் தான் இல்லைங்களா? இந்த 33 வருஷமும் இயேசு சோதனைக்காக. அந்த சோதனையை பிதாவின் சித்தம் இருந்ததால் மற்றவர்கள் என்ன பண்ணாங்க, மேற்கொண்டே வந்தார். எனவே இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் நம்முடைய சிந்தையில அவர் நீர் போது சுவாமி அவர் சொல்லிட்டு கஷ்டம்னா, இந்த உலகத்தின் பாடல் நமக்கு பாடே இல்லை. இயேசுவை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தேவைப்படும்போது மாத்திரம் அவரை கூப்பிட்டுக்கிட்டு நம்முடைய தேவைகளை மாத்திரம் நம்ம கூப்பிட்டு இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தின் பாடுகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்தின் தேவைகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏசப்பா எனக்கு கொடுத்தது போதும், சந்தோஷமா இருக்கும். ஏசப்பா கொடுக்கும்போது அவர் கொடுக்க தான் போறாரு இல்லைங்களா? நம்ம கொண்டாடதை அவர் நிறுத்தி வைக்க போறதே இல்லை. இன்னைக்கு காலையில் கூட இந்த தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, கொடுக்குற தேவை எப்படி கொடுக்குமா? கூரைய சத்தமா சொல்லுங்க, கொடுக்குற தேவன் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும். எப்படி அந்த கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னா எப்படி? இப்போ ஒரு முறை போடுறதா வச்சுக்கோங்க, கூரையை பிச்சுக்கிட்டு வந்து விழுந்துருச்சு, நம்ம கூரையை மறுபடியும் சரி பண்ண முடியுமா? ஏன்னா அவருடைய கூரையை சொல்றேன், ஏசாமியுடைய கூரை. அப்ப கொடுக்குற தேவன் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னாக்கா, இப்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கேட்கணும் வச்சுங்க, போட்டுறாரு. இன்னொரு விஷயத்தை கேட்கிறோம், போடுறாரு. இன்னொரு விஷயத்தை கேட்கிறோம், போட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், கூரை என்னவாகும்? என்ன கொஞ்சப்பா என்னம்மா கூரை அப்படியே ஒரு அந்த பானம் விழும் இல்லையா? அந்த கூரை அப்படியே அமைகிட்டே வரும். அமைகிட்டே வந்து அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல,
கூரை தாங்குற வரைக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல. இப்போ அந்த கெப்பாசிட்டி தாண்டிடுச்சுன்னு வச்சுங்க, என்னவாகும்? பொத்துக்கும். கூரை பொத்துக்க போகுது இல்லைங்களா? அப்ப கூரை பொத்துருச்சுன்னா எவ்வளவு ஆசீர்வாதம் விடுங்க. ஆரம்பத்துல நம்ம கேட்டோம் பாருங்க, அதெல்லாம் கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு? கூரை மேல போட்டு 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 வச்சிருக்கிறாரு. வச்சு அந்த கூரையே பிச்சுக்குது இல்ல. இந்த ரப்பரோட எலாஸ்டிசிட்டி எவ்வளவு இருக்குங்க? செகண்ட் பீரியட். அதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிசிட்டி பிஞ்சிக்கும். அதே மாதிரி கூரை கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை போட்டுட்டே இருக்க போறாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஜெபம் பண்றோம் கிடைக்கல, ஜெபம் பண்றோம் கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிருச்சு, இவனுக்கு கிடைச்சிருச்சு, இது வந்துருச்சு. ஆனா நமக்கு நம்முடைய ஜெபத்துக்கு கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு? போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்ப ஏசாமிய மரியாதைக்கு என்ன சொல்றாருங்க? ஸ்திரீய உனக்கு எனக்கு என்ன, ஏன் காலம் இன்னும் வரல? அது ஏசாமி அற்புதம் செய்யணும்னா அவருக்குன்னு ஒரு காலம் வரணும்ல. அதே மாதிரி நமக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருப்பாரு இல்லையா? அந்த காலம் வரும்போது கூரையில போட்டுட்டு இருக்காரு பாருங்க, அந்த போட்டுட்டு இருக்கிற வெயிட் வந்துகிட்டே இருக்குது. அந்த வந்துகிட்டு இருக்கிற வெயிட் இன்னொரு ஆசீர்வாதம் விழும்போது அதோடைய கெப்பாசிட்டி போய் பிச்சுட்டு விடும்ல. அப்ப ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? நெருக்கமான ஆசீர்வாதம். நம்ம கேட்டது கிடைக்கல 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 சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப எங்க இருக்குதுங்க? நம்முடைய ஜபத்தை கேட்டு கூரை மேல ஏசாமி போட்டு தான் வச்சிருக்கிற காலம் வரும். உங்களுடைய காலம் வரும்போது கிடைக்கும், என்னுடைய காலம் வரும்போது கிடைக்கும். நம்முடைய கடவுள் என்ன கை இல்லாதவரே, குறுகிய கை இல்லாதவர். அவருடைய கை குறுகிய கையே அல்ல. எனவே பிரியமானவர்களே, நான் இந்த காரியத்தை தெரிஞ்சு சொல்லணும்னாக்கா, உலகத்தின் காரியங்களை நம்ம கேட்கவே வேணாம். உலகத்தின் காரியத்தை கேட்கவே வேணாம். ஏற்ற வேலையிலே கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். கூரை மேல இருக்கு. அந்த கூரை பிஞ்சு போறதுக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் எதுங்க? நம்ம கேட்டதான் அது கிடைக்கும். பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை கூட கடவுள் நமக்கு நிச்சயித்து வைத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தின் சித்தத்திற்கு நம்ம கடவுள் சென்றதான் அந்த பரலோக ராஜ்யத்தை உலகத்தின் ஆசைகள் எல்லாமே கிடைக்கும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நல்லா பிசினஸ் பண்ணணும்னு வச்சுங்க, உலகத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல ஒரு வேலை கிடைச்சு அந்த வேலையில உண்மையா இருந்தோம்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம போறோம் இல்லைங்களா பரலோக ராஜ்யத்துக்கு. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போனோம்னாக்கா அந்த பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தின்படி நம்ம நடந்தோம். பரலோக ராஜ்யம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்குல்ல இல்லைங்களா? ஏசாமிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது இல்லையா? ஏசாமிக்குன்னு ஒரு திட்டம் இருந்துச்சு இல்லையா? நம்ம எல்லாம் யாருங்க? கிறிஸ்தவன். நான் கிறிஸ்தவன். அப்ப கிறிஸ்துவை போல நானும் நடந்துக்கிட்டதா பரலோக ராஜ்யம். ஏன்னா இன்னைக்கு பிதாவின் சித்தத்தின்படி இயேசு நடந்ததுனால தான் இன்னைக்கு பிதாவோட வலது பாசத்துல அவர் உட்கார்ந்துருக்கிறார். அதே இடத்துக்கு நானும் போகணும்னு வச்சுங்களேன், நான் கிறிஸ்துவை போல. ஏன்னா கிறிஸ்துவ எனக்கு என்ன சொல்லியிருக்காருங்க? கவலைப்படாதா, உனக்கு ஒரு ஸ்தலத்தை நான் வரும்போது நான் எங்க இருப்பேன்? ஏசாமிக்கு வரும்போது வராது வச்சுங்களேன், வந்து நம்மளை கூப்பிட்டு போறாரு. ஏசாமி எனக்கு என்ன உத்தரவு கொடுத்திருக்கிறார், நமக்கு என்ன உத்தரவு கொடுத்திருக்காரு? நான் வருவேன், நீ எங்க இருப்ப? நான் இருக்கும் ஸ்தலத்திலே என்னோடு கூட நீ இருப்பாய். அதுதான் நம்முடைய ஏக்கம். நம்முடைய ஏக்கம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த உலகத்தின் பாடுகள் நமக்கு பாடே அல்ல. இந்த உலகத்தின் தேவைகள் நமக்கு தேவையே அல்ல. நம்ம கிடைக்கிறத ஒவ்வொரு நாளும் கடவுளை ஸ்தோத்திரிக்கிற, கடவுளுக்கு நன்றி அறிதலோடு இருக்கிற காரியங்களை தான் அந்த உலகத்துல நாம் பெற்றுக்கிறோம். எனவே பிரியமான ஒரு 2 நிமிட கண்களை மூலம் கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய சிந்தை திருப்பலாம். சிந்தை திருப்பி அந்த பக்தன் பாடினது போல, ஏசப்பா என்னுடைய ஆசை எல்லாம் நீங்க தான் ஏசப்பா, என்னுடைய தேவைகள் எல்லாம் நீங்க தான் ஏசப்பா. உண்மையே நான் நாடி இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் அனைத்து காரியத்தையும் தர வல்லவராக அதாவது நம்முடைய கை குடிக்கிற கை அல்ல இயேசுவே. நீர் எங்களுக்கு தரமுடிந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கும் தேவனாக. ஏன்னா ஏசப்பா, பிதாவிடத்துல நீர் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொண்டீர். சகலத்தையும் நீர் பிதாவிடத்திலே பெற்றுக்கொண்டீர். பிதாவின் சித்தத்தை செய்வதே உடைய போஜனமாய் நீர் மாற்றிக்கொண்டீர். அப்படிப்பட்ட சிந்தைகளிலே தாங்க சொன்னாங்க. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே, கிறிஸ்தவங்களிலே இல்லாமலே நாங்கள் கிறிஸ்தவ என்று சொல்லிக் கொள்கிறோமே சுவாமி. எங்களிலே வாரமாகவே நீரைகளில் வந்து வாசம் செய்ய விடுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதை அப்போ
எப்பொழுதோ வந்து செல்கிற அனுபவம் நல்ல இயேசுதான். எப்பொழுதும் எங்களிலே வாசம் செய்கிறவராய், ஆவியானவரை எப்பொழுதும் ஆண்டவரை எங்களை கிரியை செய்கிறவராய் எங்களை ஒப்புக்கொள்கிறோம் இயேசுவே. ஆவியானவரை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களுக்கு உங்களுடைய வல்லமை தந்து உங்களுடைய வல்லமை ஆண்டவரை கிரியைகளை நாங்கள் செய்யத்தக்கதான வாக்கியத்தை எங்களுக்கு தார சுவாமி. சத்ருவாக்கி ஆண்டவரே, சத்ரு எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவனாக இருந்தாலும் கூட தேவனே, அந்த சத்ருவை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு வல்லமை தருகிறீர். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிறைத்து எங்களை காக்கிறது ஒருவரே ஒருவராக இருக்கிறேன். எங்களுடைய காக்களை தாழ்ந்து கூட பேசுகிறேன். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லியிருக்கிறேன். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்னு சொல்லியிருக்கிறேன் சுவாமி. இல்லை அந்த லூசிபர் பிரதான தூதனாக இருந்தாலும் கூட இயேசுவே, கர்த்தாவே உமக்கு மேன்மையாய் தன்னை நினைத்த பொழுது இயேசுவே, பாதாளத்தில் அவரை தள்ளி போட்டு இருளின் அதிபதியாய் அவரை மாற்றியிருக்கிறேன் சுவாமி. எங்கள் கர்த்தாவே எங்களை இருள் மேற்கொள்ளாதபடி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இருளை ஆண்டவரை மேற்கொள்ளாதபடி உங்களுடைய ஒளியின் ஆண்டவரை வஸ்திரத்தை நாங்கள் தடுத்துக் கொள்ளக்கூடியார். நீர் ஆண்டவரை இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தீரே, இந்த உலகம் எங்களுக்கு நீர் வாசலாய் வந்திருக்கிறீரே. இது மூலமாக நாங்கள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தோடு இந்த பரலோகத்தில் பிரவேசிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. உங்களை நாங்கள் பாவிக்க கர்த்தாவே, எங்களிலே பலவீனங்கள் உண்டு இயேசுவே. நாங்கள் பலவீனம் பாண்டமாய் காணப்படுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாரும் சுவாமி. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தாரும் சுவாமி. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் இந்த சத்துருவை நாங்கள் மேற்கொள்ளும்படியாய் எங்களுக்கு மாதிரி காண்பிக்கிறோம். உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே அந்த இயேசு என்ற நாமத்தினாலே சத்துருவை நாங்கள் ஜெயித்து கர்த்தாவே, நாங்கள் கூட உங்களுடைய சேனையிலே ஜெய வீரர்களாய் காணப்படும்படியாய் நம்முடைய கருத்தை கொடுக்கிறோம். மீண்டுமாய் முடித்து உலகத்தை செல்கிறோம் சுவாமி. இந்த உலகம் மீண்டும் மீண்டுமாய் எங்களை மேற்கொள்ளாதபடி உலகத்தை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதான சர்வாயுத வர்க்கத்தை எங்களுக்கு தரிப்பிடுமாங்கள். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர்த்தாமே எங்கள் கிருபையாக உங்களுடைய ஆண்டவரை கிருபையின் கண்களினால் எங்களை நோக்கி பார்த்து உங்களுடைய கருத்து நிலையினால் எங்களை வழிநடத்தி காப்போம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, இதோ இந்த உம்முடைய பலமையான அந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்த்தாமே அதற்குண்டான வல்லமையை தந்து அதற்குண்டான ஆசீர்வாதத்தை தந்து எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஒன்றான ரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களுடைய பொறுப்பாக பணிந்து கேட்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே.